எழுத்தாளர் கல்கி எழுதிய சோளமலை இளவரசி. அத்தியாயம் 1. நள்ளிரவு ரயில் வண்டி. கண்ணங்கரிய இருள் சூழ்ந்த இரவு. திட்டு திட்டான கருமேகங்கள் வானத்தை மூடிக்கொண்டிருந்தன. அந்த மேக கூட்டங்களுக்கு இடையிடையே விண்மீன்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளியில் வரலாமா கூடாதா என்ற சந்தேகத்துடன் எட்டி பார்த்தன. கீழே பூமியில் அந்த காருருளை காட்டிலும் கரியதான ஒரு மொட்டைப்பாறை பயங்கரமான கரும் பூதத்தைப் போல எழுந்து நின்றது. பாறையின் ஓரமாக 2 கரிய கோடுகளைப் போல் ரயில் பாதையில் தண்டவாளங்கள் ஊர்ந்து செல்வதை ஓரளவு இருளுக்கு கண்கள் பழக்கப்பட்ட பிறகு உற்று பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் நடந்து கொண்டிருந்தான். பாதையை கண்ணால் பார்த்து கொண்டு அவன் நடக்கவில்லை, காலில் உணர்ச்சி கொண்டே நடந்தான். ரயில் தண்டவாளத்தில் ஓரமாக குவிந்திருந்த கருங்கல் சல்லிகளில் அவனுடைய கால்கள் சில சமயம் தடுக்கின. ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியைப் போல வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்கள் சில சமயம் அவனுடைய கால்களில் குத்தின. அவற்றையெல்லாம் அந்த மனிதன் சற்றும் பொருட்படுத்தவில்லை. அவனுடைய நரை சிறிதேனும் தளரவில்லை. தடுக்கல்களையும் தடங்கல்களையும் பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான். ரயில் பாதை ஓரிடத்தில் மொட்டைப்பாறையை வளைத்து கொண்டு சென்றது. வளைவு திரும்பிய உடனேயே இரத்த சிவப்பு நிறமான பெரிய நட்சத்திரம் ஒன்று தோன்றியது. அந்த நள்ளிரவு பிரயாணியின் கண்ணை பறித்தது. அங்கே சிறிது நின்று நிதானித்து பார்த்து அது நட்சத்திரமில்லை, கைகாட்டி மரத்தின் உச்சியில் வைத்துள்ள சிவப்பு விளக்கு என்றும் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் தான் வந்திருக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டான். மேலும் ரயில் பாதையை தொடர்ந்து போவதா அல்லது ரயில் பாதையை அங்கே விட்டுவிட்டு வேறு வழியில் திரும்புவதா என்று அம்மனிதன் எண்ணமிட்டான். அந்த வேளையில் வேறு வழி கண்டுபிடித்து செல்வது என்பது சுலபமான காரியமில்லைதான். ரயில் பாதையில் ஒரு பக்கத்தில் கரிய பாறை செங்குத்தான சுவரை போல நின்றது. மற்றொரு பக்கத்தை உற்று பார்த்தான். கல்லும் முள்ளும் கள்ளியும் கருவேல மரமும் நிறைந்து காட்டு பிரதேசமாக காணப்பட்டது. ஆயினும் அந்த காட்டு பிரதேசத்தின் வழியாக சென்றுதான் வேறு நல்ல பாதை கண்டுபிடித்தாக வேண்டும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவது ஆபத்தாக முடியலாம். இவ்விதம் அந்த பிரயாணி யோசித்துக் கொண்டிருந்த போது அவனுக்கு எதிரே தெரிந்த கைகாட்டி விளக்கில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. சிவப்பு வெளிச்சம் பளிச்சென்று பச்சை வெளிச்சமாக மாறியது. அந்த மாறுதல் ஏன் ஏற்பட்டது என்பதை அம்மனிதன் உடனே யூகித்து உணர்ந்தான். தான் வந்த வழியே திரும்பி சில அடி தூரம் நடந்தான். வளைவு நன்றாய் திரும்பியதும் நின்று தான் வந்த திசையை நோக்கி கவனமாக உற்று பார்த்தான். வெகு தூரத்தில் மின்மினி பூச்சியை போன்ற ஒரு ஒளி திவாலை பெரியதாக கொண்டு வந்தது. கிஜு 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 என்ற சத்தமும் அந்த திசையிலிருந்து கேட்கத் தொடங்கியது. ரயில் ஒன்று நெருங்கி வருகிறது என்று தெரிந்து கொண்டான். நம் கதாநாயகனுடைய உள்ளம் ஒரு கணம் துடித்தது. அவனுடைய கைகளும் துடித்தன. மறுகணம் அவன் மிக விந்தையான காரியம் ஒன்று செய்தான். தன்னுடைய அரைச்சட்டையின் பையிலிருந்து ஏதோ ஒரு ஆயுதத்தை, ஒரு சிறு டார்ச் லைட்டையும் எடுத்தான். டார்ச் லைட்டின் விசையை அழுத்தி தண்டவாளத்தின் மீது விழும்படி செய்தான். 1 வினாடி நேரம்தான் விளக்கு எரிந்தது. அந்த 1 வினாடியில் அவன் பார்க்க வேண்டியதை பார்த்து கொண்டான். ஒரே பாய்ச்சலில் தாவி சென்று தண்டவாளத்தின் ஓரிடத்தில் போய் உட்கார்ந்தான். ஆயுதத்தை கொண்டு ஏதோ செய்தான். திருகை சுழற்றுவது போன்ற சப்தம் கேட்டது. பின்னர் எழுந்து நின்று தன்னுடைய கைகளின் பழம் முழுவதையும் உபயோகித்து தண்டவாளத்தை பெயர்த்து நகர்த்தினான். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் ஆயுதத்தை வீசி எறிந்துவிட்டு கற்றாழை வேலியை ஒரே தாண்டலாக தாண்டி குதித்து வேலிக்கு அப்பால் இருந்த காட்டு நிலத்தில் அதிவேகமாக ஓட ஆரம்பித்தான். 2-3 தடவை தடுமாறி கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து ஓடினான். சுமார் அரை பர்லாங்க தூரம் ஓடிய பிறகு சற்றே நின்று திரும்பி பார்த்தான். ரயில் வண்டி பாறையின் வளைவை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. என்ஜின் முகப்பில் பொருத்தியிருந்த சார்ஜ் லைட்டின் வெளிச்சமானது பாறையையும் ரயில் பாதையையும் அந்த பிரதேசம் முழுவதையும் பிரகாசப்படுத்தியது. தண்டவாளத்தை பெயர்த்துவிட்டு ஓடிப்போய் நின்ற மனிதன் சற்றென்று பக்கத்தில் இருந்த புதர் ஒன்றின் மறைவில் ஒழுது கொண்டான். ரயில் வண்டி பாதையின் வளைவை நெருங்கி வருவதை அவளுடன் கண்கொட்டாமல் பார்க்கலானான். அவனுடைய நெஞ்சு தடக் 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 என்று அடித்துக் கொண்டது. உடம்பெல்லாம் குபீர் என்று வியர்த்தது. பாறையின் முடுக்கை நெருங்கிய போது ரயிலின் வேகம் திடீரென்று குறைந்தது. சட்டென்று பிரேக் போட்டு ரயில் நிறுத்தும் போது உண்டாகும் கடவுடு சத்தங்களும் ரயிலில் சக்கரங்கள் வீழிடும் சத்தங்களும் கலந்து கேட்ட பிறகு ரயில் நின்றது. நின்ற ரயிலிலிருந்து சடசடவென்று சில மனிதர்கள் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவன் கையில் லாந்தர் விளக்குடன் இறங்கி வந்தான். எல்லாரும் கும்பலாக ரயில் என்ஜினுக்கு முன்னால் வந்து தண்டவாளத்தை உற்று நோக்கினார்கள். ஏக காலத்தில் காரசாரமான வசைமொழிகள் அவர்களுடைய வாயிலிருந்து வெளியேறின. இரண்டொருவர் குனிந்து பெயர்த்து
இரண்டொருவர் குனிந்து பெயர்த்து நகர்த்தப்பட்டிருந்த தண்டவாளத்தை சரிபடுத்தினார்கள். தலையில் தொப்பி அணிந்திருந்த ஒருவர் தம் சட்டை பையில் இருந்த கைத்துப்பாக்கி எடுத்து காட்டு பிரதேசத்தை நோக்கி சுட்டார். ரயில் பாதையின் ஓரத்து புதர்களில் 2 நரிகள் விழுந்தெடுத்து ஓடின. அதை பார்த்த கும்பலில் இருந்தவர்கள் இரண்டொருவர் கலகலவென்று சிரித்த சப்தம் காற்றிலே மிதந்து வந்தது. புதரில் மறைந்திருந்த மனிதனுடைய உடம்பு நடுங்கிற்று. குளிர்ந்த காற்றினாலா, துப்பாக்கி வேட்டினாலா, சிரிப்பு சத்தத்தினாலா என்று சொல்ல முடியாது. மேலும் சில நிமிஷ நேரம் அங்கேயே நின்று அந்த மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து ரயில் தப்பியது என்பதை பற்றித்தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். பிறகு எல்லாரும் திரும்பி சென்று அவரவர்களுடைய வண்டியில் ஏறிக்கொண்டனர். அவர்கள் திரும்பிய போது ரயிலின் ஒவ்வொரு வண்டியிலிருந்தும் சிலர் தலையை நீட்டி என்ன சமாச்சாரம் என்று விசாரித்ததும் புதரில் ஒளிந்திருந்த நம் கதாநாயகனுக்கு தெரிந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் பப் 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 என்ற சத்தத்துடன் ரயில் புறப்பட்டது. இருள் சூழ்ந்த இரவில் நீண்ட ரயில் வண்டி தொடர் போகும் காட்சி ஒரு அழகான காட்சிதான். நின்ற இடத்தில் நிலையாக நிற்கும் தீப வரிசையை பார்ப்பதற்கு எவ்வளவு ரம்மியமாக இருக்கும். அத்தகைய தீப வரிசையானது இடம் பெயர்த்து நகர்ந்து போய்க் கொண்டிருக்குமானால் அந்த அபூர்வமான காட்சியின் அழகை பற்றி கேட்கவா வேண்டும்? அந்த அழகையெல்லாம் நம் நள்ளிரவு பிரயாணி சிறிது விடாமல் அனுபவித்தான். ரயில் வண்டி தொடரில் கடைசி வண்டியும் தீப வரிசையில் கடைசி தீபமும் மலைமுடிக்கில் திரும்பி மறையும் வரையில் அவன் அந்த காட்சியை அடங்காத ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான். பிறகுதான் அவனுக்கு தன் சுய நினைவு வந்தது. அவனுடைய மனதில் அதற்கு முன் என்றும் அனுபவித்திராத அமைதி அச்சமயம் குடிகொண்டிருந்தது. தான் செய்த காரியத்தினால் அந்த ரயில் வண்டி தொடருக்கும் அதிலிருந்த நூற்றுக்கணக்கான ஆண் பெண் குழந்தைகளுக்கு நல்ல வேலையாக அபாயம் எதுவும் ஏற்படாமல் போனதில் அவனுக்கு அளவில்லாத திருப்தி உண்டாகியிருந்தது. அத்தியாயம் 2. சின்னஞ்சிறு நட்சத்திரம். சரித்திர புகழ்பெற்ற வருஷம் என்று பண்டிதர் ஜவஹர்லால் நேரு முதலிய மாபெரும் தலைவர்களால் கொண்டாடப்பெற்ற 1942 வருஷத்து ஆகஸ்ட் மாசத்தில் மேற்கூறிய சம்பவம் நடந்தது. சில காலமாகவே இந்திய மக்களின் உள்ளத்தில் குமரிக் கொண்டிருக்கும் கோபக்கினி மழை மேற்படி 1942 ஆகஸ்டில் படீரென்று வெடித்தது. புரட்சித்தீ தேசமெங்கும் அதிவேகமாக பரவியது. அந்த புரட்சி தீயை நாடெங்கும் பரப்புவதற்கு கருவியாக ஏற்பட்ட தேசபக்த வீர தியாகிகளில் நம் கதாநாயகன் குமாரலிங்கமும் ஒருவன். அந்த அதிசயமான 1942 ஆகஸ்டில் அதுவரையில் தேசத்தை பற்றியோ தேச விடுதலை பற்றியோ அதிகமாக கவலைப்பட்டறியாத அநேகம் பேரை திடீரென்று தேசபக்தி வேகமும் சுதந்திர ஆவேசமும் புரட்சி வெறியும் பிடித்து கொண்டன. ஆனால் வெகு காலமாகவே குமாரலிங்கம் தேசபக்தியும் தேச சுதந்திரத்தையும் ஆர்வமும் கொண்டிருந்தான். அந்த ஆர்வத்தை காரியத்திலேயே காட்டுவதற்கு ஒரு தக்க சந்தர்ப்பத்தை தான் எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அந்த சந்தர்ப்பம் இப்போது வந்துவிட்டதென்றும் பாரத தாயின் அடிமை விலங்கை முறித்தெறிவதற்கு இதுவே சரியான தருணம் என்றும் அவன் பரிபூரணமாக நம்பினான். காந்தி மகாத்மாவையும் மற்றும் தேசத்தின் ஒப்பற்ற மாபெரும் தலைவர்களையும் அந்நிய அதிகார வர்க்க சர்க்கார் இரவுக்கிரவே சிறைப்படுத்தி யாரும் அறியாத இரகசிய இடத்துக்கு கொண்டு போனார்கள் என்ற செய்தி அவனுடைய உள்ளத்தில் முண்டியிருந்த ஆத்திரத்தீயில் எண்ணெய் ஊற்றி பொங்கி எழச் செய்தது. ஸ்ரீ சுபாஷ் சந்திர போஸ் பெர்லின் ரேடியோ மூலமாக செய்த வீராவேச பிரசங்கங்கள் தேச விடுதலைக்காக எத்தகைய தியாகத்துக்கும் அவன் ஆயத்தமாகும்படி செய்திருந்தன. உலகமெங்கும் அந்த சமயம் நடந்து கொண்டிருந்த சம்பவங்களும் தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் காரியங்களும் அவனுடைய நௌவன தேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த சுத்த இரத்தத்தை குதிக்கும்படி செய்திருந்தன. தேச விடுதலைக்காக ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் என்று அவனுடைய நரம்புகள் துடித்துக் கொண்டிருந்தன. அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் குமுறி மோதி அல்லோல கல்லோலம் செய்து கொண்டிருந்தது. பாரத நாட்டின் இறுதியான சுதந்திர போரில் அவசியமானால் தன்னுடைய உயிரையே அர்ப்பணம் செய்து விடுவதென்று அவன் திடசங்கல்பம் செய்து கொண்டான். இந்த நிலையில் அவனுடைய மனோதிடத்தையும் தீவிரத்தையும் உபயோகப்படுத்துவதற்காக நல்லதொரு சந்தர்ப்பம் வாய்த்தது. வடநாட்டிலிருந்து புரட்சித் தலைவர் ஒருவர் சென்னைக்கு வந்தார். புரட்சி திட்டத்தை மாகாணமெங்கும் அதி விரைவாக பரப்புவதற்கு அவர் தக்க ஆசாமியை தேடிக்கொண்டிருந்தார். மேற்படி தொண்டில் ஈடுபடுவதற்கு குமாரலிங்கம் முன்வந்தான். அவனுடன் பேசி பார்த்து தகுந்த ஆசாமிதான் என்று தெரிந்து கொண்ட தலைவர் தெற்கே பாண்டிய நாட்டுக்கு போகும்படி அவனை பணித்தார். குமாரலிங்கம் பாண்டிய நாட்டை சேர்ந்தவன் என்பதோடு அந்த நாட்டில் பிரயாணம் செய்து பழக்கம் உள்ளவன். எனவே மேற்படி தொண்டை மேற்கொள்ள அவன் உற்சாகத்துடன் முன்வந்தான். சைக்ளோ ஸ்டைல் இயந்திரத்தில் அச்சடித்து துண்டு பிரசுரங்களுடன் குமாரலிங்கம் பாண்டிய நாட்டுக்கு சென்றான். அந்த நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் முக்கியமான தேசபக்த வீரர்களின் ஜாபிதா அவனிடம் இருந்தது. அவர்களை கண்டுபிடித்துக் கொண்டு பிரசுரங்களை அவர்களிடம் கொடுத்தான். தேச சுதந்திரத்தில் அவன் அச்சமயம் கொண்டிருந்த ஆவேச வெறியில் துண்டு பிரசுரத்தில் கண்டிருந்ததை காட்டிலும் சில அதிகப்படியான காரியங்களையும் சொன்னான். தந்தி அறுத்தல், தண்டவாளம் பெயர்த்தல் முதலிய திட்டங்களோடு ரயில்வே ஸ்டேஷன்களையும் கோர்ட்டுகளையும் தீ வைத்துக் கொள்ளுதல், சிறைகளை திறந்து கைதிகளை விடுதலை செய்தல், சர்க்கார் கஜானாக்களை கைப்பற்றுதல் முதலிய புரட்சி திட்டங்களையும்
அவன் சொல்லிக்கொண்டே போனான். இவ்வளவும் சொல்லிவிட்டு மகாத்மாவின் அகிம்சை தர்மத்துக்கு மாறாக எந்த காரியமும் செய்யக்கூடாதென்று எச்சரித்துக் கொண்டும் சென்றான். இப்படி அவன் புயல் காற்றின் வேகத்தில் ஊர் ஊராக பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஊரில் அவனை கைது செய்யும்படி போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு சென்னையிலிருந்து உத்தரவு வந்திருந்தது என்பதை தெரிந்து கொண்டான். கைதியாவதற்கு முன்னால் தேச விடுதலைக்காக பிரமாதமான காரியம் ஒன்று செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். பொது கூட்டம் போடக்கூடாதென்னும் தடை உத்தரவு அந்த ஊரின் அமலில் இருந்தது. அந்த உத்தரவை மீறி பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்தான். அந்த கூட்டத்தில் தேசபக்தி ஆவேசமும் சுதந்திர வெறியும் ததும்பும் பிரசங்கம் ஒன்று செய்தான். பாரத தாயின் அடிமை விலங்கை தகர்க்கும் காலம் வந்துவிட்டது. இதுதான் சமயம். 6லும் சாவு 100லும் சாவு, கிளம்புங்கள் உடனே. இந்த ஊர் சிறையில் சில தேசபக்தர்கள் இருப்பதாகவும் கேள்விப்படுகிறேன். சிறைக்கதவை உடைத்து அவர்களை விடுதலை செய்யுங்கள். தாலுகா கச்சேரியையும் கஜானாவையும் கைப்பற்றுங்கள். வெளியூர்களில் இருந்து போலீசார் வராதபடி தந்தி கம்பிகளை அறுத்து விடுங்கள். ரயில் தண்டவாளங்களை பெயர்த்து விடுங்கள். பூரண சுதந்திர கொடியை வானலாவ உயர்த்துங்கள். நமதே ராஜ்யம் அடைந்தே தீருவோம் என்ற வீர கர்ஜனை புரிந்தான். அவனுடைய ஆவேச பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் அந்த க்ஷணமே வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே, புரட்சி வாழ்க என்ற கோஷங்களை இட்டுக்கொண்டு தாலுகா கச்சேரியை நோக்கி கிளம்பினார்கள். போக போக ஜனக்கூட்டம் பெருகியது. அந்த பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் குமாரலிங்கம் ஆண் சிங்கத்தைப் போல கர்ஜித்துக் கொண்டு நடந்தான். இதற்குள்ளாக அதிகாரிகளுக்கு விஷயம் எட்டிவிட்டது. பொது கூட்டத்திலேயே குமாரலிங்கத்தை கைது செய்யும் நோக்கத்துடன் புறப்பட்டு வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சேவகர்களும் பாதி வழியிலேயே எதிரிலே வந்த ஜனக்கூட்டத்தை பார்த்துவிட்டு வேகமாக திரும்பிச் சென்றார்கள். ஜனங்கள் அவர்களை துரத்தி கொண்டு ஓடினார்கள். போலீசார்கள் விரைந்தோடி தாலுகா கச்சேரிக்குள் போய் ஒளிந்து கொண்டனர். ஆவேச விரிகில் மூழ்கியிருந்த ஜனங்கள் தாலுகா கச்சேரியை வளைத்துக் கொண்டனர். கச்சேரியின் காம்பவுண்டுக்குள் இருந்த சப் ஜெயிலின் கதவுகளை உடைத்து திருடர்கள் குறவர்கள் உள்பட எல்லாரும் விடுதலை செய்தார்கள். சாரம் மாறியாக கற்கள் தாலுகா கச்சேரியின் மேல் விழுந்தது. உள்ளே எழுந்த போலீசார் துப்பாக்கியை எடுத்து வெளியே குருட்டாம்போக்காக சுட்டார்கள். இரண்டொருவர் காயமடைந்து விழவும் ஜனங்களின் கோபம் வெறி அதிகமாயிற்று. தாலுகா கச்சேரி கட்டிடத்தில் தீ வைப்பதற்கு முயன்றார்கள். மண்ணெண்ணெய், பெட்ரோல், வைக்கோல், நெருப்பு பெட்டி முதலவை எல்லாம் அதி சீக்கிரத்தில் வந்து சேர்ந்தன. இந்த ஏற்பாடுகளை பார்த்ததும் உள்ளே இருந்த போலீசார் வெளியேறி செல்ல முயன்றார்கள். துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே வெளியே வந்தார்கள். துரதிருஷ்டவசமாக அவர்களிடம் துப்பாக்கிகள் 2 தான் இருந்தன. தோட்டாக்களும் குறைவாக இருந்தன. 2-3 தடவை சுட்டதும் தோட்டாக்கள் தீர்ந்து போயின. சுட ஆரம்பித்ததும் சற்று விலகிப்போன ஜனக்கூட்டம் தோட்டா தீர்ந்து விட்டது என்பதை அறிந்ததும் திரும்பி வந்து போலீசாரை சூழ்ந்து கொண்டு தாக்கியது. இன்னது செய்கிறோம், அதனுடைய பலன் இன்னது என்று தெரியாமல் ஜனக்கூட்டம் மூர்க்கமாக தாக்கியதன் பலனாக 2 போலீசார் உயிரிழந்து விழுந்தனர். இதற்குள்ளே பெரிய உத்தியோகஸ்தர்களுக்கு தகவல் கிடைத்தது. போலீஸ் டெபுட்டி சூப்பரண்டென்ட்டும் பல போலீஸ் ஜவான்களும் பயங்கரமாக ஹூங்கார சத்தங்களை இட்டுக்கொண்டு விரைந்து வந்தனர். அவ்வளவுதான். ஓடு ஓடு என்று ஒரு குரல் கேட்டது. ஜனங்கள் நாலா பக்கமும் விழுந்தெடுத்து ஓடினர். புதிதாக வந்த போலீசார் அவர்களை துரத்தி அடித்தார்கள். ஒரே அல்லோல கல்லோலமாக போய்விட்டது. வெகு துரிதமாக நடந்த எவ்வளவு காரியங்களையும் குமாரலிங்கன் பார்த்து கொண்டிருந்தான். போலீஸ்காரர் 2 உயிர் இழந்து விழுவதை பார்த்தான். தூரத்திலே பெரிய போலீஸ் படை வருவதையும் ஜனங்கள் சிதறி ஓடுவதையும் கவனித்தான். சற்று நேரம் திகைத்து நின்றான். பிறகு மனதை திடப்படுத்திக் கொண்டு மற்ற எல்லாரையும் போல் அவனும் ஓட்டம் பிடித்தான். தான் அங்கு நின்றால் கட்டாயம் தன்னை கைது செய்து விடுவார்கள். போலீசார் 2 இறந்ததற்காக தன் மீது கொலை குற்றம் சாட்டினாலும் சாற்றுவார்கள். சப்ஜெயிலில் வைத்து கொடுமை செய்வார்கள். போலீசாரிடம் சிக்கிக் கொள்வதற்கு முன்னால் தேசபக்திக்காக எவ்வளவு காரியம் செய்யலாமோ அவ்வளவும் செய்துவிட வேண்டும். இன்னும் சில நாள் தலைமறைவாக இருந்து வேலை செய்தால் ஒரு வேளை தேசமெல்லாம் நடக்கும் மகத்தான புரட்சி இயக்கம் வெற்றி பெற்று தேசம் சுதந்திரம் அடைந்தாலும் அடைந்துவிடும். அதை கண்ணால் பார்க்காமல் அவசரப்பட்டு தூக்குமிடைக்கு போவதால் என்ன லாபம்? எப்படியும் இந்த சமயம் ஓடி தப்பித்துக் கொள்வதுதான் சரி. மின்னல் மின்னுகிற நேரத்தில் இவ்வளவு யோசனைகளையும் குமாரலிங்கத்தின் மனதில் தோன்றி மறைந்தன. முடிவாக அவன் உள்ளம் செய்த தீர்மானத்தை கால்கள் உடனே நிறைவேற்றி சந்து பொந்துகளில் புகுந்து விரைந்து ஓடினான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பட்டணத்தில் எல்லையை கடந்து பட்டணத்தை சுற்றியிருந்த புன்சை காடுகளுக்குள் புகுந்தான். பொழுது விடுவதற்குள்ளே ஒரு பத்திரமான இடத்தை அடைந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து விரைவாக சென்றான். இரவு வேளையில் வழி கண்டுபிடிக்க முடியாமல் திக்கு திசை தெரியாமலும் போய்க் கொண்டிருந்த போது அதிர்ஷ்டவசமாக ரயில் பாதை அகப்பட்டது. ரயில் பாதையோடு அவன் கொஞ்ச தூரம் நடந்து சென்ற பிறகு நாம் ஆரம்பத்தில் பார்த்தபடி மொட்டைப்பாறையின் வளைவை அடைந்தான். அச்சமயம் ரயில் வருவதை பார்த்ததும் தேசத்தின் சுதந்திரத்திற்காக இன்னும் ஒரு பிரமாதமான காரியம் ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ணம் மின்னலை போல உதித்தது. உடனே அதை நிறைவேற்ற ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய வேலை வெற்றியடையாமல் போனதையும் அதன் பலனாக அவன் உள்ளத்தில் ஏற்பட்ட அதிருப்தியையும் மேலே பார்த்தோம். இரவில் செல்லும் ரயிலின் அழகிய தீப அலங்கார காட்சி மறைந்ததும் மறுபடியும் நாலாபுரமும் காரில் வந்து மூடிக்கொண்டது. குமாரலிங்கம் அப்போது நின்ற இடத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் தெரியாதபடி கரிய பாறை மறைத்துக் கொண்டிருந்தது. எனவே நாலா பக்கமும் ஒரே அந்தகாரம்தான்.
வெளியில் இருந்தது போலவே குமாரலிங்கத்தின் உள்ளத்திலும் இருள் மூடியிருந்தது. திக்கு திசை தெரியாத இருட்டிலே என்ன செய்வது, எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் அவன் மனம் மிகவும் திகைத்தது. அவனுடைய வருங்கால வாழ்க்கை அப்படி இருள் சூழ்ந்ததாய் இருக்குமோ என்ற எண்ணம் ஒரு கணம் அவன் மனதில் தோன்றிய போது அதுவரையில் எத்தனையோ ஆபத்தான நிலைமைகளிலும் அவன் உணர்ந்தறியாத ஒருவித திகில் அவன் நெஞ்சில் உண்டாயிற்று. இருதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. நின்று கொண்டிருக்கும் போதே அவன் கால்கள் விடவிடவென்று நடுங்கின. அடுத்த கணமே அடியோடு பலமிழந்து நினைவிழந்து அவன் கீழே விழுந்திருப்பான். நல்ல வேளையாக அச்சமயம் குபீரென்று வீசிய குளிர்ந்த காற்றினால் அவன் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. ஒரு பெரும் பிரயாத்தனம் செய்து இம்மாதிரி கோழைத்தனத்துக்கு சற்றும் இடம் கொடுக்கக்கூடாது என்று மனதில் திரசங்கல்பம் செய்து கொண்டான். இருதயத்தில் படபடப்பும் கால்களில் நடுக்கமும் ஏக காலத்துக்குள் நின்றது. மறுபடியும் ஒரு தடவை நாலா பக்கமும் கூர்ந்து கவனமாக பார்த்தான். எந்த பக்கம் போகலாம் என்ற எண்ணத்துடனே சிறிது நேரம் அப்படி உற்று பார்த்த பிறகு மேற்கே வெகு தூரத்தில் அடிவானத்துக்கு அருகில் ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரம் அவன் கண்ணுக்கு தெரிந்தது. மினுக் மினுக்கென்று மின்னிய அந்த நட்சத்திரத்தில் ஏதோ கவர்ச்சி இருந்தது. அதையே வெகு நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். சற்று முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் கை காட்டி விளக்கை நட்சத்திரமோ என்று எண்ணி ஏமாந்த அவன் நினைவுக்கு வந்தது. இதுவும் அம்மாதிரி ஏமாற்றம்தானா? இல்லை இல்லை, அந்த கை காட்டியின் சிவப்பு விளக்கு அவனை பயமுறுத்தி தடுத்து நிறுத்தியது. இந்த கோமேதக வர்ண நட்சத்திரமோ அவனை கை காட்டி அழைத்தது. ஆம், இதுவும் உண்மையில் நட்சத்திரமில்லை. சோலைமலை மீதுள்ள முருகன் கோயிலில் ஏற்றி வைத்து இரவு பகல் அணையாமல் காப்பாற்றப்படும் தீபம் அது. அந்த அமர தீபம்தான் தன்னை பரிவுடன் அழைக்கிறது என்று அறிந்து கொண்டான். சோலைமலைக்கும் அந்த மலை மீதிருக்கும் முருகன் கோயிலுக்கும் ஏற்கனவே குமாரலிங்கம் போயிருக்கிறான். அந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள பாலடைந்த கோட்டையையும் பார்த்திருக்கிறான். சோழமலை காட்டிலும் அதன் அடிவாரத்து கோட்டையிலும் மலைக்கு அப்பாலுள்ள பள்ளத்தாக்கிலும் ஒளிந்து கொண்டிருக்க வசதியான பல இடங்கள் இருக்கின்றன. இன்னும் சில காலத்துக்கு அந்த மலை பிரதேசம்தான் தனக்கு சரியான இடம். முருகப்பெருமானுக்கு தன்னிடம் உள்ள கருணைதான் அந்த அமர தீபமாக ஒளிர்ந்தது. தன்னை அவ்விடம் வரும்படி அழைக்கிறது. தேச விடுதலை தொண்டில் ஈடுபட்ட தன்னை பிரிட்டிஷ் போலீசாரிடம் காட்டிக் கொடுப்பதற்காக கடவுளுக்கே இஷ்டமில்லை போலும். அதனாலேதான் உள்ளம் சோர்ந்து உடல் தளர்ந்து போய் நின்ற தன் கண் முன்னால் அந்த சோழமலை முருகன் கோயில் தீபம் தெரிந்திருக்கிறது. தான் வேறு வழியாக அந்த கரிய செங்குத்தான பாறைக்குள் பின்புறமாக சென்றிருந்தால் அந்த சோழமலை தீபத்தை பார்த்திருக்க முடியாதல்லவா? சில காலம் அந்த மலை பிரதேசத்தில் நாம் மறைந்திருக்க வேண்டுமென்பது முருகனுடைய சித்தமாக இருக்க வேண்டும். இவ்விதம் முடிவு கட்டிய குமாரலிங்கம் சோழமலை அமர தீபத்தை குறியாக வைத்துக் கொண்டு நடக்கத் தொடங்கினான். அவனுடைய நெஞ்சிலே ஏற்பட்ட உறுதியும் திடமும் அவனுடைய கால்களுக்கு அதிசயமான பலத்தை அளித்தது. அத்தியாயம் 3. சேவல் கூவிற்று. குமாரலிங்கம் சோழமலையின் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தபோது மலை மேலே ஒளிர்ந்து அவனை அவ்விடத்துக்கு கவர்ந்து இழுத்த முருகன் கோயிலின் அமர தீபம் பார்வைக்கு மறைந்துவிட்டது. அதற்கு பதிலாக கீழ் திசையில் உதித்து மேலே சிறிது தூரம் பிரயாணம் செய்து வந்திருந்த விடிவெள்ளியானது உதயக்கண்ணியின் நெற்றி சுட்டில் பதித்த கோஹினூர் வைரத்தைப் போல டால் வீசிற்று. அது மட்டுமல்லாமல் வானத்தை மறைந்திருந்த மேகத்திட்டுக்கள் விலகிவிட்டபடியால் ஆகாச வெளியெங்கும் கோடான கோடி வைர சுடர்களை வாரி இறைத்தாற் போன்று காட்சி தோன்றியது. கிழக்கு நன்றாய் வெளுத்து சுக்கிரனுடைய பிரகாசமும் மங்கத் தொடங்கிய சமயத்தில் குமாரலிங்கம் சோழமலையை அடுத்திருந்த பாலடைந்த கோட்டையை அடைந்தான். களைப்பினால் அவனுடைய கால்கள் கெஞ்சின. தன்னை மீறி வந்த தூக்கத்தினால் கண்களும் தலையும் சுழன்றன. இனிமேல் சிறிது தூரமும் நடக்க முடியாது. இந்த பாலடைந்த கோட்டைக்குள்ளேயே புகுந்து எங்கேயாவது ஓர் இடிந்த மண்டபத்தை பார்த்து படுத்துக் கொள்ள வேண்டியதுதான். ஜன சஞ்சாரம் இல்லாத இடம், பத்திரத்துக்கு குறைவு ஒன்றுமில்லை என்று மனதில் எண்ணினான். மதில் சுவர் இடிந்ததனால் ஏற்பட்டிருந்த வழி மூலமாக கோட்டைக்குள்ளே புகுந்து சென்றான். மிக வியப்பான எண்ணம் ஒன்று அப்போது அவன் மனதிலே தோன்றிற்று. அந்த கோட்டைக்குள்ளே முன் எப்போதோ ஒரு சமயம் ஏறக்குறைய இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒளிந்து கொள்வதற்காக பிரவேசித்தது ஞாபகத்துக்கு வந்தது. எப்போது, எதற்காக அவ்விதம் நிகழ்ந்தது என்பதெல்லாம் ஒன்றும் தெளிவாகவில்லை. 3 வருஷத்துக்கு முன்னால் அவன் இந்த மலை மேலுள்ள முருகன் கோயில் திருவிழாவுக்கு வந்திருந்த போது அந்த பாலடைந்த கோட்டையை மேலே இருந்து பார்த்தானே தவிர அதற்குள்ளே பிரவேசிக்கவில்லை. பின் எப்போது அங்கே தான் வந்திருக்கக்கூடும்? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? கோட்டைக்குள்ளே மேலும் போக போக அந்த எண்ணம் உறுதிப்பட்டு வந்தது. மேட்டிலும் பள்ளத்திலும் கல்லிலும் காரையிலும் அவன் ஏறி இறங்கி நடந்து சென்றபோது நிச்சயமாக இங்கே முன்னொரு தடவை நாம் வந்திருக்கிறோம். ஆனால் அச்சமயம் இந்த இடங்கள் எல்லாம் இவ்விதமாக இல்லை என்று தோன்றியது. இன்னும் கொஞ்ச தூரம் சென்றதும் காடாக மன்றி கிடந்த மரம் செடிகளுக்கு மத்தியில் ஒரு சிறு மண்டபம் இருப்பது தெரிய வந்தது. அதற்கு சற்று தூரத்தில் மேல் மச்சிக்கள் எல்லாம் தகர்ந்து விழுந்து கீழ்த்தளம் மட்டும் அதிகம் சிதையாமல் இருந்தது. ஒரு கட்டிடம் காணப்பட்டது. மேற்படி மண்டபமும்
அப்பால் இருந்த கட்டிடமும் அவனுக்கு நன்றாய் பழக்கப்பட்டவையாக தோன்றின. எப்பொழுது, எந்த முறையில் என்பது மட்டும் தெளிவாகவில்லை. தூக்க மயக்கத்தினால் நன்றாக யோசித்து ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் இந்த மண்டபத்தில் சிறிது நேரம் படுத்து உறங்கலாம், உறங்கி எழுந்த பிறகு மனத்தெளிவுடன் யோசிக்கலாம் என்று தீர்மானித்தான். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மண்டபத்தின் விளிம்பில் ஒரு தூண் ஓரமாக உட்கார்ந்தான். கீழ்த்தளம் அவ்வளவு சுகமாக இல்லை. குண்டும் குழியும் கல்லும் கட்டியுமாக இருந்தது. தலைக்கு வைத்துக் கொள்ளவும் ஒன்றுமில்லை. ஆனாலும் இனி ஒரு நிமிஷம் கூட தூக்கத்தை சமாளிக்க முடியாது. கையை மடித்து தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்துக் கொள்ள வேண்டியதுதான் என்று குமாரலிங்கம் எண்ணினான். அப்போது எங்கேயோ பக்கத்தில் இருந்த கிராமத்திலிருந்து கொக்கரக்கோ என்று சேவல் கூவும் சத்தம் கேட்டது. கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. 3வது தடவை சேவல் கோழி கொக்கரக்கோ என்று கூவிய போது குமாரலிங்கத்தின் கண்ணெதிரே இந்திர ஜாலமோ மகேந்திர ஜாலமோ என்று சொல்லும்படியாக ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. அவன் உட்கார்ந்த மண்டபம் புத்தம் புதிய அழகான வசந்த மண்டபமாக மாறியது. மண்டபத்தை சுற்றியிருந்த காடு ஒரு நொடியில் மலர்கள் பூத்து குலுங்கிய, செடிகள் பூத்து குலுங்கிய, செடிகளும் மரங்களும் உள்ள உத்தியான வனமாயிற்று. அதற்கப்பால் இருந்த இடிந்த கட்டிடம் 3 அடுக்கு மெத்தையுள்ள அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த அரண்மனை ஆயிற்று. இன்னும் அதற்கப்பால் ஒரு புறங்களில் வேறு அழகிய கட்டிடங்கள் சுவர்களில் பூசிய முத்து சுண்ணாம்பினால் வைகரையில் மங்கிய வெளிச்சத்தில் தாவல்யமாக பிரகாசித்த கட்டிடங்கள் காணப்பட்டன. சேதம் சிறிதுமில்லாமல் கோட்டை சுவர்கள், கோட்டை வாசல்களின் மேல் விமானங்கள் ஆகியவை மங்களாகவும் ஆனால் முழு வடிவத்துடன் கண்முன்னே தோன்றின. இந்த மாயாஜால மாறுதல் எல்லாம் சில வினாடி நேரத்துக்குள்ளே ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்து குமாரலிங்கத்தை திக்குமுக்காட செய்தன. அதே சமயத்தில் அரண்மனை ஆசார வாசலில் நாதஸ்வரம் வாசிக்கும் இனிய ஓசையும் கோட்டை வாசலில் நகரா முழங்கு சத்தமும் கேட்டது. நல்ல அந்தகாரத்தில் பளிச்சென்று மின்னும் மின்னலின் விஸ்தாரமான பூப்பிரதேசத்தின் தோற்றம் கண்ணுக்கு புலனாவது போல அந்த பழைய கோட்டையின் அதிசயமான வரலாறு முழுவதும் குமாரலிங்கத்துக்கு ஞாபகம் வந்தது. ஏறக்குறைய இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் முன்னொரு தடவை இந்த கோட்டைக்குள்ளே தான் பிரவேசித்தது முற்றிலும் உண்மை. அதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. இன்றைக்கும் ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு முன்னால் தென்பாண்டி நாட்டில் மேற்கு மலை தொடருக்கரையில் 2 பெரிய பாளையப்பட்டு வம்சங்கள் பிரசித்தி பெற்று விளங்கின. ஒவ்வொரு வம்சத்தின் ஆளுகையிலும் சுமார் 300 கிராமங்கள் உண்டு. மறவர் வகுப்பை சேர்ந்தவர்களாகிய பழந்தமிழ் குடிகளாகிய 2 பாளையக்காரர்களும் பூரண சுதந்திரத்துடன் சிற்றரசர்களாக ஆட்சி செலுத்தி வந்தார்கள். கீழே குடிப்படைகள் அவர்களுக்குள் அடங்கி நடந்தார்கள். மேலே அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கோ கப்பம் கேட்பதற்கோ உரிய பெரிய அரசாங்கம் எதுவும் கிடையாது. அப்படி யாராவது கப்பம் கேட்க வந்தால் அவர்களை எதிர்த்து போரிடும் வீரமும் போர் வீரர்களுள் அவர்களிடம் இருந்தார்கள். சோலை மலையிலும் மாரநேந்தலிலும் நீடித்த முற்றுகையை சமாளிக்கக்கூடிய பெரிய கோட்டை கொத்தளங்கள் இருந்தன. அக்காலத்திலேதான் கும்பெனியாரின் ஆட்சி பாரத நாடெங்கும் பரவிக்கொண்டு வந்தது. பண்டம் விற்கவும் பண்டம் வாங்கவும் வந்த வெள்ளைக்கார வியாபாரிகள் முதலில் தங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீரர்களை சேர்த்து படை திரட்டினார்கள். பிறகு அந்த படைகளை கொண்டு நாடு விடுத்து அரசாளத் தொடங்கினார்கள். அரசாட்சியெல்லாம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பெயரிலேயே நடந்தது. வியாபாரத்துக்காக வந்தவர்கள் அரசாங்கம் நடத்த தொடங்கினால் அந்த லட்சணம் எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. எந்தெந்த முறையில் பொருள் திரட்டலாமோ, எவ்வளவு சீக்கிரத்தில் திரட்டலாமோ அதுதான் கும்பெனி அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. நாட்டின் அரசாட்சி கையிலே இருந்தால் வியாபாரம் நன்றாய் நடக்கிறது என்றும் லாபம் 1க்கு 4 மடங்காக கிடைக்கிறது என்றும் கண்ட பிறகு மேலும் மேலும் ராஜ்யத்தை விஸ்தரிக்க தொடங்கினார்கள். சண்டையும் உயிர் சேதமும் இல்லாமல் சமாதான பேத உபயங்களில் சில பிரதேசங்களை தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார்கள். உடுத்திக்கொள்ள சூட்டும் பூட்ஸும் வேட்டையாட துப்பாக்கியும் அழகு பார்க்க நிலைக்கண்ணாடியும் சவரக்கத்தியும் கொடுத்து சில மகாராஜாக்களை தங்கள் வசத்தில் கொண்டு வந்தார்கள். அந்தந்த பாளையக்காரர்களுக்கு விரோதி யார் என்று தெரிந்து கொண்டு விரோதிகளை பூண்டோடு அழித்து விடுவதாக வாக்குறுதி கொடுத்து சிலரை தங்கள் மேல் அதிகாரியாக ஒப்புக்கொள்ள செய்தார்கள். இந்தியர்களின் பரம்பரை குல தர்மமான விருந்தோம்பல் குணத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு சில சிற்றரசர்களையும் ஜமீன்தார்களையும் பிரிட்டிஷ் கும்பெனி ஆட்சியின் அத்தியந்த சிநேகிதர்களாக்கி கொண்டார்கள். இந்த வருஷம் சிநேகிதர்களாக இருந்தவர்களை அடுத்த வருஷம் அடிமைகளாக்கி கொண்டார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் சோலைமலை கோட்டையில் பிரதான சிங்காதனத்தின் வீற்றிருந்த செங்கோல் செலுத்தி வந்த மகா ராஜாதி ராஜ வீர ராமலிங்க குலோத்துங்க ருத்ரதேவர் பிரிட்டிஷ் கும்பெனியரின் அத்தியாந்த சிநேகிதர் ஆனார். கப்பல் ஏறி கடல் கடந்து வியாபாரம் செய்ய வந்த வெள்ளைக்கார சாதியாரின் அதி அற்புத சாமர்த்தியங்களை பற்றி ஏற்கனவே சோலைமலை மகாராஜா ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தார். எனவே ஆங்கிலேயன் ஒருவன் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் சகிதமாக சோலைமலைக்கு வந்து மகாராஜாவுக்கு பெரிய சலாம் ஒன்று போட்டு சோலைமலை கோட்டைகளின் அடுத்த காடுகளில் வேட்டையாட விரும்புவதாக தெரிவித்ததும் மகாராஜாவின் ஆனந்தம் அளவு கடந்ததாயிற்று.
வேட்டைக்கு கிளம்பி போனார். ஆங்கிலேயன் அவருக்கு துப்பாக்கி உபயோகிக்க கற்றுக் கொடுத்தான். இம்மாதிரி ஆரம்பமான சிநேகிதம் சீக்கிரத்தில் நெருங்கிய அத்தியாந்த நட்பாக முதிர்ந்தது. சீமையிலிருந்து மேற்படி ஆங்கிலேயன் கொண்டு வந்திருந்த இனிப்பும் போதையும் கொண்ட சாராய வகைகள் அவர்களுடைய நட்பு முதிர்வதற்கு ரொம்பவும் துணை செய்தன. சில நாளைக்குள்ளேயே அந்த ஆங்கிலேயனுடைய சிநேகிதர்கள் சிலரும் சோலைமலை காடுகளில் வேட்டையாடுவதற்கு வந்து சேர்ந்தார்கள். அத்தியாயம் 4. வன்மம் வளர்ந்தது. சோலைமலை சமஸ்தானத்துக்கு ஆங்கிலேயர்கள் வந்து சேர்ந்த சமயம் சோலைமலை மகாராஜாவுக்கு அந்த சமஸ்தானத்தை அடுத்திருந்த மாரணேந்தல் மகாராஜாவுக்கும் கொஞ்சம் மனத்தாங்கல் ஏற்பட்டு இருந்தது. எல்லை தகராறு காரணமாக ஏற்பட்ட மனத்தாங்கல் தான் மேற்படி தகராற்றில் 2-3 தடவை சோலைமலை வீரர்களை மாரணேந்தல் வீரர்கள் முறியடித்து துரத்தி அடித்து விட்டார்கள். இதற்கு முக்கிய காரணம் மாரணேந்தல் மகாராஜாவின் மூத்த புதல்வரான யுவ மகாராஜா உலகநாத சுந்தரபாண்டிய தேவனின் துடுக்கும் அகம்பாவம் தான் என்று தெரிய வந்தது. சோலைமலை மகாராஜா தம்முடைய ஏக புதல்வியான பரிமள மாணிக்கவல்லி தேவியை மாரணேந்தல் இளவரசனுக்கு கல்யாணம் செய்விக்கலாம் என்று ஒரு காலத்தில் எண்ணியிருந்ததும் உண்டு. மாரணேந்தல் வம்சம் அந்தஸ்திலும் பூர்வீகத்திலும் சோலைமலை வம்சத்துக்கு கொஞ்சம் தாழ்ந்தாயிருந்த போதிலும் பக்கத்து சமஸ்தானமாக இருப்பதால் தன் உயிருக்கு உயிரான அருமை புதல்வியை அடிக்கடி பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்ற அந்தரங்க ஆசையினால் மேற்கொண்ட யோசனை அவர் மனதில் உதித்தது. ஆனால் அந்த எண்ணமெல்லாம் இப்போது அடியோடு மாறிவிட்டது. தன் அருமை மகள் வாழ்நாள் எல்லாம் கன்னிகையாகவே இருக்க நேர்ந்து சோலைமலை சமஸ்தானம் சன்னதியின்றி அழிந்து போனாலும் சரி, மாரணேந்தல் இளவரசனுக்கு அவளை மனம் செய்து கொடுப்பதில்லை என்று தீர்மானித்தார். தம்மை அவமானப்படுத்திய மாரணேந்தல் மகாராஜாவையும் அவருடைய மகனையும் பழிக்கு பழி வாங்கி அந்த வம்சத்தையே பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்ற வன்மம் அவர் மனதில் தோன்றி வைரம் பாய்ந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. மாரணேந்தல் சமஸ்தானத்தை பற்றி சோலைமலை மகாராஜாவின் மனோநிலையை தெரிந்து கொண்ட அவருடைய வெள்ளைக்கார சிநேகிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வன்மத்துக்கு தூபம் போட்டு வளர்த்தார்கள். மாரணேந்தலை பழி தீர்க்க தங்களுடைய உதவியை அளிக்கவும் முன்வந்தார்கள். இதன் பேரில் சோலைமலை மகாராஜாவுக்கும் கும்பனியாருக்கும் சிநேகித உடன்படிக்கை ஏற்பட்டது. ஒருவருடைய சிநேகிதர்களும் பகைவர்களும் மற்றவருக்கு சிநேகிதர்கள் பகைவர்கள் என்று யுத்தம் நேர்ந்தால் ஒருவருக்கொருவர் சகாயம் செய்து கொள்ள வேண்டும் என்றும், முக்கியமாக மாரணேந்தல் வம்சத்தின் கொட்டத்தை அடைக்க சோலைமலை மகாராஜாவுக்கு கும்பனியர் உதவி செய்வார்கள் என்று உடன்படிக்கையை கண்டிருந்தது. அதற்கு பதிலாக சோலைமலை சமஸ்தானத்தில் கும்பனியர்களுக்கு சிற்சில விசேஷ உரிமைகளும் சலுகைகளும் அளிக்கப்பட்டன. இந்த செய்திகள் எல்லாம் மாரணேந்தல் யுவராஜர் உலகநாத தேவனுக்கு தெரிய வந்தபோது அந்த இளம் காளையின் அகம்பாவமும் வாய்த்துடுக்கும் பன்மடங்கு அதிகமாயின. சோலைமலை ராஜாவை பற்றி அவன் 4 பேர் முன்னிலையில் பகீரங்கமாக அவதூறு சொல்லவும் பரிகாசமாக பேசவும் ஆரம்பித்தான். சோலைமலை ராஜாவின் மூளை கலங்கிவிட்டது என்றும், அரண்மனை கோயிலில் இருந்த அம்மன் விக்கிரகத்தை அப்புறப்படுத்திவிட்டு அங்கே விக்டோரியா மகாராணியின் படத்தை வைத்து தினம் 3 தடவை பூசை செய்கிறார் என்றும், வெள்ளைக்காரனை கண்டால் உடனே விழுந்து கும்பிடுகிறார் என்றும், வெள்ளைக்காரனை பார்த்து குறைத்த குற்றத்திற்காக அவருடைய அரண்மனையில் இருந்த வேட்டை நாய்கள் எல்லாவற்றையும் சுட்டுக் கொன்றுவிட்டார் என்றும், லண்டனில் தெருக்கூட்டிக் கொண்டிருந்த வெள்ளைக்கார தோட்டியின் மகனுக்கு சோலைமலை இளவரசியை கல்யாணம் செய்து கொடுக்க போகிறார் என்றும், அர்த்தராத்திரியில் திடீரென்று தூக்கத்தில் இருந்து எழுந்து உட்கார்ந்து மேற்கு திசையை நோக்கி பளீர் பளீர் என்று கன்னத்தில் போட்டுக் கொள்கிறார் என்றும், இப்படியெல்லாம் மாரணேந்தல் இளவரசன் 4 பேர் முன்னிலையில் பரிகாசமாக பேசி சிரித்த செய்திகள் காற்றிலே மிதந்து வந்து சோலைமலை மகாராஜாவின் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல பாய்ந்தது. மேற்படி செய்திகளினால் எல்லாம் மகாராஜா வீர ராமலிங்க தேவருக்கு தம்முடைய புதிய சிநேகிதர்களான வெள்ளைக்கார துரைகள் மீதோ கும்பனி சர்க்கார் மீதோ கோபம் வரவில்லை. மாரணேந்தல் மகாராஜாவிடமும் யுவராஜாவிடமும் தான் அளவில்லாத கோபம் பொங்கி பெருகிற்று. அவர்களை நினைக்கும் போதெல்லாம் அவர் இரணியக்கசிவு, ராவணன், சூரபத்ரன் முதலான ராட்சசர்களுடைய சுபாவத்தை அடைந்து அவர்களை கண்ட துண்டமாக வெட்டி கொன்று தின்றுவிட வேண்டும் என்பதாக அளவு கடந்து வெறி கொள்ளத் தொடங்கினார். உரிய காலத்தில் சோலைமலை மகாராஜாவுக்கு தமது மனோதத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏதோ ஒரு வியாஜத்தை வைத்துக்கொண்டு கும்பனியாரின் படைகள் மாரணேந்தல் கோட்டையை தாக்கின. அந்த படைகளில் சோலைமலை மகாராஜாவின் வீரர்களும் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. மாரணேந்தல் வீரர்கள் கோட்டைக்குள்ளே இருந்து ஒப்பற்ற வீரத்துடன் போர் புரிந்தார்கள். ஆனாலும் கும்பனிக்காரர்கள் கொண்டு வந்திருந்த நெருப்பு கக்கும் பீரங்கிகளுக்கு முன்னால் எந்த கோட்டை தான் அதிக காலம் தாக்குப்பிடித்து நிற்க முடியும்? எத்தகைய வீரர்கள் தான் எதிர்த்து நிற்க முடியும்? கோட்டை விழுந்தது. விழுவதற்கு முன்னால் மாரணேந்தல் மகாராஜா தன் மூத்த புதல்வனான இளவரசனை கூப்பிட்டு, குழந்தாய், இனிமேல் நம்பிக்கைக்கு இடமில்லை. மாரணேந்தல் வம்சம் விளங்குவதற்கு நீ ஒருவனாவது பிழைத்திருக்க வேண்டும். கோட்டையின் இரகசிய வழியின் மூலமாக தப்பி ஓடி சில காலம் தலைமறைவாக இருந்து கொள்.
தக்க சந்தர்ப்பம் பார்த்து அந்த சோலைமலை ராட்சதனையும் அவனுக்கு துணையாக வந்த வெள்ளை மூஞ்சி குரங்குகளையும் பழிவாங்கு என்று சொல்லி அவ்விதமே அவனிடம் வாக்குறுதி பெற்றுக்கொண்டார். பதிலுக்கு இளவரசன், அப்பா, நீங்களும் எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். நான் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு சண்டையை நிறுத்திவிடுங்கள். வீரப்போர் புரிந்து தோல்வி அடைவதில் அவமானம் ஒன்றும் இல்லை. சோழமலை மகாராஜா எப்படியும் இந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவர். பழைய மறவர் பெருங்குடியை சேர்ந்தவர். தங்களையும் நம் குடும்பத்தாரையும் அந்நியர்களாகிய வெள்ளைக்காரர்கள் அவமதிப்பதாக நடத்துவதற்கு அவர் சம்மதிக்க மாட்டார். நமக்கு ஒரு காலம் கூடிய சீக்கிரத்தில் வந்தே தீரும். வடதேசத்தில் இந்த வெள்ளை மூஞ்சிகள் நாட்டை விட்டு துரத்துவதற்காக அநேக பெரிய பெரிய மகாராஜாக்களும் நவாப்புகளும் சேர்ந்து யோசனை செய்து வருகிறார்கள். அவர்களிடம் போய் நானும் சேர்ந்து கொள்கிறேன். பெரிய படை சேர்த்து கொண்டு திரும்பி வருகிறேன். அதுவரையில் தாங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். தந்தை அதற்கு சரியான பதில் சொல்லாமல் சமயோசிதம் போல பார்த்துக் கொள்கிறேன். எங்களை பற்றி கவலைப்படாதே, நீ உடனே புறப்படு என்றார். வெளிநாட்டில் இருந்து வந்த பகைவர்களாவது தயவுதாட்சணம் காட்டுவார்கள். உள்ளூர் பகைவர்களிடம் சிறிதும் கருணையை எதிர்பார்க்க முடியாது என்னும் உண்மையை வயது முதிர்ந்த மாரணேந்தல் மகாராஜா அறிந்திருந்தார். ஆனால் அந்த சமயம் அதை பற்றி தன் குமாரனிடம் வாக்குவாதம் செய்ய அவர் விரும்பவில்லை. மாரணேந்தல் இளவரசன் கோட்டையின் ரகசிய வழியாக அன்றிரவே வெளியேறினான். கோட்டையில் இருந்து 2 காத தூரத்தில் இருந்த மேற்கு மலைத்தொடரை அடைந்து அங்குள்ள காடுகளில் சில காலம் ஒளிந்திருக்கலாம் என்ற எண்ணத்துடன் விரைந்து சென்றான். ஆனால் பொழுது புலரும் சமயத்தில் எதிர்ப்புறத்தில் இருந்து மாரணேந்தல் முற்றுகையில் சேர்த்துக் கொள்வதாக வந்த கும்பனிப்படை வீரர்கள் ஒருவன் சாலை ஓரமாக ஒளிந்து சென்ற இளவரசனை பார்த்துவிட்டான். யுத்த காலம் தர்மப்படி யாரடா அங்கே போகிறவன் என்று கேட்டான். அவனுக்கு மறுமொழி சொல்லாமல் இளவரசன் காட்டிலே புகுந்து ஓடினான். கும்பனி வீரர்களின் சந்தேகம் அதிகமாயிற்று. படைத்தலைவன் அவனை துரத்தி பிடித்து கொண்டு வரும்படி 6 வீரர்களை நிறுத்திவிட்டு மற்றவர்களுடன் மேலே சென்றான். தன்னை தொடர்ந்து 6 வீரர்கள்தான் வருகிறார்கள் என்பது இளவரசனுக்கு தெரியாது. தான் மாரணேந்தல் இளவரசன் என்பதாக தெரிந்து கொண்டு ஒரு பெரிய படை தன்னை தொடர்ந்து வருவதாக நினைத்தான். அவர்களிடம் எப்படியும் அகப்படக்கூடாது என்று மனதை உறுதி செய்து கொண்டு அடர்ந்த காடுகளுக்குள் புகுந்து ஓடினான். கடைசியாக சோலைமலையின் அடிவாரத்தை அடைந்தான். சற்று தூரத்தில் சோலைமலை கோட்டை தென்பட்டது. அதன் சமீபத்தில் போவதற்கே அவனுக்கு இஷ்டமில்லாமல் இருந்தாலும் வேறு வழி ஒன்றும் காணவில்லை. அந்த கோட்டை மதிலின் ஓரமாக சென்று கோட்டையை கடந்து போனால்தான் அப்பால் மலைமேல் ஏறுவதற்கு சௌகரியமாக சரிந்த பாதை ஒன்று இருந்தது. இளவரசன் அப்போது வந்து சேர்ந்திருந்த இடத்தை பாறை செங்குத்தாக கிளம்பியது. சற்று நின்று யோசித்த பிறகு பின்னால் கேட்ட காலடி சத்தத்தினால் உந்தப்பட்டவனாய் இளவரசன் மேலும் விரைந்தான். அவனுடைய கால்கள் கெஞ்சின, தலை சுழன்றன, கண்கள் இருண்டு வந்தன. கோட்டை மதிலை அடுத்திருந்த குறுகலான வழியில் அவன் போய்க் கொண்டிருந்தான். பின்னால் காலடி சத்தம் வினாடிக்கு வினாடி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மேலே ஓர் அடி கூட இனிமேல் நடக்க முடியாது என்று தோன்றியது. ஒரு பக்கம் கோட்டை சுவரும் மற்றொரு பக்கம் கிடுகிடு பள்ளமும் இருந்த அந்த குறுகிய பாதையில் அப்பால் இப்பால் நகர்ந்து தப்புவதற்கு வழியே இல்லை. வேட்டை நாய்களைப் போல தன்னை துரத்தி கொண்டு வரும் எதிரி வீரர்களிடம் அகப்பட்டு கொள்ள வேண்டியதுதான். அத்தியாயம் 5. அந்தப்புற அடைக்கலம். மாரணேந்தல் இளவரசன் அப்போது தான் அடைந்திருந்த நெருக்கடியால் நிலைமையை நன்கு உணர்ந்தான். தன்னை துரத்தி கொண்டு வந்த எதிரிகளிடம் அவ்வளவு எளிதாக அகப்பட்டுக் கொள்வதை காட்டிலும் அந்த குறுகிய பாதையில் அவர்களை எதிர்த்து நின்று ஒருவனுக்கொருவனாக போரிட்டு தேச துரோகிகளின் எவ்வளவு பேரை கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரையும் கொன்றுவிட்டு தானும் உயிரை விடுவது மேலல்லவா? இவ்விதம் சிந்தித்துக் கொண்டே பாதையின் ஒரு முடுக்கில் திரும்பிய போது எதிரில் அவன் கண்ட தோற்றம் அதிசயமாக எண்ணம் ஒன்றை அவனுக்கு அளித்தது. பாதைக்கு அருகில் நெடுந்தோங்கி வளர்ந்திருந்த ஒரு மரம் எந்த காரணத்தினாலோ அடிவேர் பெயர்ந்து கோட்டை மதிலின் பக்கமாக சாய்ந்திருந்தது. 2 தினங்களுக்குள்ளேதான் அந்த பெரிய மரம் அப்படி சாய்ந்திருக்க வேண்டும். அந்த மரத்திலே ஏறி உச்சாணி கிளையை அடைந்தால் அங்கிருந்து சுலபமாக மதில் சுவரின் மேல் குதிக்கலாம். பிறகு மதில் சுவரில் இருந்து கோட்டைக்குள்ளே குதிப்பது கஷ்டம் ஒன்றும் இராது. ஏன் அப்படி செய்யக்கூடாது? தன்னை துரத்தி வந்தவர்களிடமிருந்து தப்புவதற்காக ஏன் சோலைமலை கோட்டைக்குள்ளே பிரவேசித்து அபாயம் நீங்கும் வரையில் அங்கு ஒளிந்திருக்க கூடாது? சோலைமலை மகாராஜா அச்சமயம் மாரணேந்தல் கோட்டை வாசலில் எப்போது கோட்டை விழும் என்று காத்து கிடக்கிறார். ஆகையால் இங்கே கட்டுக்காவல் அதிகமாக இருக்க முடியாது. தற்சமயம் பத்திரமாக ஒளிந்து கொண்டிருப்பதற்கு இதுதான் சரியான இடம். கோட்டைக்குள்ளே யாரும் தேடமாட்டார்கள். கோட்டைக்குள் புகுவதற்கு வேண்டிய துணிச்சல் தன்னை தொடர்ந்து வரும் எதிரி வீரர்களுக்கு ஒரு நாளும் இராது. இன்றைக்கு ஒரு பகல் அங்கே ஒளிந்திருந்து இளைப்பாறினால் இரவு இருட்டியதும் வந்த வழி மூலமாக வெளியேறி மலையை கடந்து அப்பாலுள்ள பள்ளத்தாக்கை அடைந்து விடலாம். இப்படி எண்ணிய போது பக்கத்து கிராமத்திலிருந்து கொக்கரக்கோ என்று கோழிக்கோவும் சத்தம் கேட்டது. தன் மனதில் தோன்றிய யோசனையை ஆமாதிக்கும் நல்ல சகுனமாக இளவரசன் அதை கருதினான். தட்சணமே சாய்ந்திருந்த மரத்தின் மேல் சரசரவென்று ஏறினான். மரத்தில் இருந்த பட்சிகள் ஏதோ மர நாயோ வேறு கொடிய மிருகமோ ஏறுகிறது என்று எண்ணிக்கொண்டு சிறகுகளை அடித்துக்கொண்டு கீச் கீச் என்று கத்திக்கொண்டு பறந்து ஓடின. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இளவரசன் மரத்தின் உச்சியை அடைந்து மதிலின் மேல் குதித்தான்.
மதில் மேலிருந்து அவன் கோட்டைக்குள்ளே இறங்குவதற்கு அதிக நேரம் ஆகவில்லை. கோட்டைக்குள் இளவரசன் குதித்து இறங்கிய இடம் அழகான உத்தியான வனமாக இருந்தது. உதய நேரத்தில் இதழ் விரிந்த மலரும் பலவகை புஷ்பங்களின் நறுமணம் கம்மென்று வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய மனநிலை அச்சமயம் உலகநாத தேவனுக்கு இருக்கவில்லை. உடனே எங்கேயாவது சிறிது நேரம் படுத்தால் போதும் என்று தோன்றியது. உத்தியான வனத்துக்கு நடுவில் வசந்த மண்டபமும் அதற்கு சிறிது தூரத்துக்கு அப்பால் அரண்மனையின் ஒரு பகுதியும் தெரிந்தது. ஜன நடமாட்டமே இல்லாமல் எங்கும் நிசப்தமாக இருந்தது. இளவரசனுடைய களைப்புற்ற கால்கள் அவனை வசந்த மண்டபத்தை நோக்கி இழுத்துச் சென்றன. மண்டபத்தை நெருங்கியதும் அவனுக்கு எதிரே தோன்றிய காட்சியினால் இளவரசனுடைய மூச்சு சிறிது நேரம் நின்று போயிற்று. மண்டபத்தின் பின்புறத்தின் முனையிலேயே பெண் ஒருத்தி மெதுவாக வந்து கொண்டிருந்தாள். கையில் அவள் புஷ்பக்கொடை வைத்திருந்தாள். ஸ்திரீ சௌந்தரியத்தை பற்றி மாரணேந்தல் இளவரசன் எத்தனையோ கவிகளிலும் காவியங்களிலும் படித்திருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி அற்புத அழகை அதுவரையில் அவன் கற்பனையும் செய்ததில்லை. சௌந்தரிய தேவதையே மானிட பெண் உருவம் கொண்டு அவன் முன்னால் வருவது போல தோன்றியது. அந்த பெண்ணோ தன்னுடைய அகன்ற விசாலமான நயனங்களை இன்னும் அகலமாக விரிய செய்து கொண்டு அளவில்லாத அதிசயத்துடன் மாரணேந்தல் இளவரசனை பார்த்தாள். சிறிது நேரம் இப்படி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஊமைகளாக நின்ற பிறகு இளவரசன் துணிச்சலை வருவித்துக் கொண்டு நீ யார் என்றான். வீரமரவர் குலத்திலே பிறந்து மாணிக்கவல்லிக்கு அப்போது ரோஷம் பிறந்தது, பேசும் தைரியமும் வந்தது. நீ யார் என்றா கேட்கிறாய்? அந்த கேள்வியை நானல்லவா கேட்க வேண்டும்? நீ யார்? கோட்டைக்குள் எப்படி புகுந்தாய்? அந்தபுரத்து நந்தவனத்துக்குள் என்ன தைரியத்தினால் வந்தாய் என்று ராமபாணங்களைப் போன்று கேள்விகளை தொடுத்தாள். உலகநாத தேவன் அசந்து போய்விட்டான். அவள் சோழமலை இளவரசியாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யாரும் இவ்வளவு அதிகார தோரணையுடன் பேச முடியாதென்பதை எண்ணினான். அவளுடைய கேள்விகளுக்கு மறுமொழியாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று ஆனா மட்டும் முயன்று ஒரு வார்த்தை கூட அவனால் சொல்ல முடியவில்லை. ஏன் இப்படி விழித்துக் கொண்டு நிற்கிறாய்? அரண்மனையின் மகாராஜா இல்லாத சமயம் பார்த்து எதையாவது திருட்டிக் கொண்டு போகலாம் என்று வந்தாயோ? இதோ காவல்காரர்களை கூப்பிடுகிறேன் பார், வேட்டை நாயையும் கொண்டு வர சொல்கிறேன். இவ்வாறு இளவரசி சொல்லிக் கொண்டிருந்த போது கோட்டை மதிலுக்கு அப்பால் சிலர் இறைந்து பேசிக்கொண்டு விரைவாக நடந்து செல்லும் சப்தம் கேட்டது. அந்த சத்தத்தை மாணிக்கவல்லி காது கொடுத்து கவனமாக கேட்டாள். பின்னர் தனக்கு எதிரில் நின்ற வாலிபனை உற்று பார்த்தாள். அவன் முகத்திலே தோன்றிய பீதியின் அறிகுறியையும் கவனித்தாள். அவளுடைய பெண் உள்ளம் சிறிது இரக்கம் அடைந்தது. கோட்டை மதிலுக்கு வெளியில் பேச்சு சத்தம் கேட்ட வரையில் அதையே கவனித்துக் கொண்டிருந்த மாரணேந்தல் இளவரசன் அந்த சத்தம் ஒடுங்கி மறைந்ததும் மாணிக்கவல்லியை பார்த்து, அம்மணி, ஏதோ தெரியாத்தனமாகத்தான் இங்கே வந்துவிட்டேன். ஆனால் திருடுவதற்கு வரவில்லை. உங்கள் வீட்டில் திருடி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை என்றான். மீண்டும் மாணிக்கவல்லியின் ஆங்காரம் அதிகமாயிற்று. ஓஹோ, திருடுவதற்கு வரவில்லையா? அப்படியானால் எதற்காக வந்தாயாம்? இதோ பார் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் திரும்பி சங்கிலி தேவா என்று கூப்பிட்டான். அப்பொழுது இளவரசன் ஒரு நொடியில் அவள் அருகில் பாய்ந்து வந்து பலவந்தமாக அவளுடைய வாயை தன் கைகளினால் மூடினான். எதிர்பாராத இந்த காரியத்தினால் திகைத்து சிறிது நேரம் செயலற்று நின்ற இளவரசி சுயநினைவு வந்ததும் சற்றென்று அவனுடைய கைகளை அப்புறப்படுத்திவிட்டு கொஞ்ச தூரம் அப்பால் போய் நின்றாள். அவனை பார்வையினாலேயே எடுத்து விடுபவள் போல ஏறிட்டு பார்த்து, என்ன துணிச்சல் உனக்கு என்று கேட்டாள். கோபத்தினாலும் ஆங்காரத்தினாலும் அவளுடைய உடல் நடுங்கியது போல குரலும் நடுங்கியது. உலகநாத தேவன் தான் பதட்டப்பட்டு செய்த காரியம் எவ்வளவு அற்பமானது என்பதை உணர்ந்தான். எனவே முன்னை காட்டிலும் பணிவுடன் இரக்கம் ததும்பிய குரலில், அம்மணி, உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், மன்னிக்க வேண்டும். என்னை தொடர்ந்து வரும் எதிரிகளிடம் அகப்படாமல் தப்புவதற்காகவே இங்கே வந்தேன். என்னை அவர்களிடம் காட்டிக் கொடுத்து விடாதே. அடைக்கலம் என்று வந்தவர்களை காட்டிக் கொடுப்பது தர்மமா? சோலைமலை ராஜகுமாரிக்கு அழகாகுமா என்றான். இந்த வார்த்தைகள் மாணிக்கவல்லியின் உள்ளக்கடலில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கின. ஒரு பக்கம் ஆங்காரமும் இன்னொரு பக்கம் ஆனந்தமும் பொங்கி வழிந்தது. ஆஹா, என்னை இன்னார் என்று தெரிந்தும் இப்படி செய்தாய். உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவள் கொதிப்புடன் கூறினாள். என்றாலும் குரலில் முன்னை போல அவ்வளவு கடுமை துணிக்கவில்லை. நீ என்னை என்ன செய்தாலும் சரிதான். உன் கையால் பெறுகிற தண்டனையை பெரிய பாக்கியமாக கருதுவேன். ஆனால் என் பகைவர்களிடம் மட்டும் என்னை காட்டிக் கொடுக்க வேண்டாம். அப்படி செய்தால் அப்புறம் உன் ஆயுள் உள்ளவரைக்கும் வருத்தப்படுவாய் என்றான் இளவரசன். மாணிக்கவல்லி மேலும் சாந்தமடைந்து, இவ்வளவெல்லாம் கருப்பங்கட்டியைப் போல இனிக்க இனிக்க பேசுகிறாய். ஆனால் நீ யார் என்று மட்டும் இன்னும் சொல்லவில்லை பார் என்றாள். நான் யாராயிருந்தால் என்ன? தற்சமயம் ஒரு அனாதை, திக்கற்றவன், சேலை உடுத்திய பெண்ணிடம் வந்து அடைக்கலம் கேட்பவன். இச்சமயம் எனக்கு அடைக்கலம் கொடுத்தால் என்றென்றைக்கும் நன்றி மறவாமல் உன்னை நினைத்து கொண்டிருப்பேன். மாரணேந்தல் மகாராஜாவின் மகனாக பிறந்துவிட்டு இப்படியெல்லாம் கெஞ்சுவதற்கு வெட்கமாக இல்லையா என்று மாணிக்கவல்லி கேட்டபோது மாரணேந்தல் இளவரசனுக்கு தூக்கி வாரி போட்டது என்றால் அது மிகவும் குறைத்து சொன்னதே ஆகும். சிறிது நேரம் திறந்தவாய் மூடாமல் நின்ற பிறகு பெரும் முயற்சி செய்து, என்னை எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டான். ஏன் தெரியாது?
நன்றாக தெரியும். உன்னை போன்ற படம் ஒன்று எங்கள் அரண்மனையில் இருந்தது என்றால் இப்போது இல்லையா? இப்போது இல்லை. 6 மாசத்துக்கு முன் ஒரு நாள் அதை அப்பா சுக்கு நூறாக கிடித்து போட்டு காலால் மிதி என்று மிதித்தார். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு பதிலாக, மாரணேந்தல் இளவரசனாகிய நீ ஒரு நாள் அவர் கையில் சிக்கிக் கொள்வாய் என்றும் அப்போது 12 வேட்டை நாய்களை உன்மேல் சேர்ந்தாற்போல் ஏவிவிடப் போவதாகவும் அவர் சொன்னார். இதை கேட்ட இளவரசனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. அம்மம்மா, எவ்வளவு கொடுமையான மனிதர் என்றான். அப்பா ஒன்றும் கொடுமையான மனிதர் அல்ல. நீ மட்டும் அவரை பற்றி அப்படியெல்லாம் பரிகாசம் செய்து பேசலாமா? அதை நினைத்து பார்த்தால் எனக்கே உன் பேரில் 12 வேட்டை நாய்கள் ஏவி விடலாம் என்று தோன்றுகிறது. அம்மணி, உன் தகப்பனாரை பற்றி நான் சில சமயம் பரிகாசமாக பேசினது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் அவர் அந்நியர்களாகிய வெள்ளைக்காரர்களுக்கு இடம் கொடுத்து தேசத்தை காட்டிக் குடிக்கிறாரே என்ற வருத்தத்தினால்தான். அவர் மட்டும் வெள்ளைக்காரர்களை சோலைமலை சமஸ்தானத்திலிருந்து விரட்டி அடித்துவிட்டு முன்போல் சுதந்திரமாக இருக்கட்டும். நான் அவருடைய காலில் விழுந்து அவரை பற்றி கேலி பேசியதற்கெல்லாம் 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளைக்காரர் மீது உனக்கு இவ்வளவு ஆத்திரம்? உன்னை என்ன செய்தார்கள்? வெள்ளைக்கார சாதியர் எவ்வளவு நல்லவர் என்றும் கெட்டிக்காரர் என்றும் அப்பா சொல்லியிருக்கிறார். நான் கூட அவர்களை 4 தடவை பார்த்திருக்கிறேன். ரொம்ப நல்லவர்களாக தான் தோன்றுகிறார்கள். எவ்வளவுதான் நல்லவர்களாக இருக்கட்டுமே, அதற்கு நம் தேசத்தையும் ஜனங்களையும் அந்நியர்களையும் ஒப்படைத்து அவர்களுக்கு அடிமையாக விடுவதா? வெள்ளைக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பதெல்லாம் வெறும் நடிப்பு. இந்த தேசம் முழுவதையும் கைப்பற்றி அரசாண்டு இங்கே உள்ள பணத்தை எல்லாம் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதற்காக முதலில் நல்லவர்கள் போல நடிக்கிறார்கள். போக போக அவர்களுடைய உண்மை சொரூபத்தை காட்டுவார்கள். நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு. மாரணேந்தல் ராஜ்யத்தை கைப்பற்றியதும் கொஞ்சம் நாளைக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு சோலைமலை ராஜ்யத்தையும் கைப்பற்றுகிறார்களா இல்லையா என்று நீயே பார். இவ்வளவெல்லாம் பேசுகிறாயே, மாரணேந்தல் கோட்டையில் பெரிய சண்டை நடக்கும்போது நீ ஏன் இங்கே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? சண்டைக்கு பயந்து கொண்டுதானே? மறவர் குலத்தில் பிறந்து வீரன் இப்படி சண்டைக்கு பயந்து கொண்டு ஓடலாமா? அம்மணி, நீ சொல்வது உண்மைதான். ஆனால் என்னுடைய சொந்த விருப்பத்தினால் நான் ஓடி வரவில்லை. சண்டைக்கு பயந்து கொண்டும் ஓடி வரவில்லை. என் தந்தையின் விருப்பத்தை தட்ட முடியாமல் வெளியேறி வந்தேன். உனக்கும் எனக்கும், உன்னுடைய வம்சத்துக்கும் என்னுடைய வம்சத்துக்கும் இந்த பாரத தேசத்துக்குமே விரோதிகளான அந்நியர்களை எப்படியாவது விரட்டுவதற்கு வழி தேடுவதற்காகவே வந்தேன். அதற்காகத்தான் உன்னிடம் அடைக்கலம் கேட்கிறேன். அதற்காகவே எதிரியிடம் என்னை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்று உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று மாரணேந்தல் இளவரசன் உணர்ச்சி ததும்ப பேசினான். அவனுடைய வார்த்தைகள் மாணிக்கவல்லியின் மனதையும் பெரிதும் கனிய செய்து அவளுடைய கண்களில் கண்ணீர் துளிகளையும் வரவைத்தது. ஆயினும் அதை அவள் ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. உங்களுடைய விவகாரம் எல்லாம் எனக்கு தெரியாது. பார்க்க போனால் நான் அந்தப்புரத்தில் அடைபட்டு கிடக்கும் பெண்தானே. இந்த கோட்டையின் மதிலுக்கு அப்பால் நான் சென்றதே இல்லை. அரண்மனை உப்பரிகையிலிருந்து பார்த்தால் தெரியும். மலையையும் காடுகளையும் தவிர வேறு எதையும் நான் பார்த்ததே இல்லை. தேசம், ராஜ்யம், சுதந்திரம், அடிமைத்தனம் என்பதையெல்லாம் நான் என்ன கண்டேன்? உன் தகப்பனாருடைய வார்த்தை உனக்கு எப்படி பெரியதோ அப்படியே என் தகப்பனாரின் விருப்பம் எனக்கு பெரியது. நியாயமாக பார்த்தால் என் தகப்பனாரின் ஜென்ம விரோதியான உன்னை நான் உடனே காவற்காரர்களிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டும். அதிலும் அந்தபுரத்து நந்தவனத்துக்குள் வர துணிந்த உன்னிடம் துளி கூட தாட்சண்யம் பார்க்கக்கூடாது. ஆனாலும் நீ அடைக்கலம் என்றும் காப்பாற்ற வேண்டும் என்றும் சொல்லுகிறபடியால் உன்னை காட்டிக் கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை. உன்னிடம் மேலும் பேசிக்கொண்டு நிற்கவும் எனக்கு இஷ்டமில்லை. வந்த வழியாக நீயே உடனே புறப்பட்டு போய்விடு. இவ்விதம் இளவரசி மிக கடுமையான குரலில் அதிகார தோணியில் கூறினாள். அவள் அந்தப்புரத்துக்குள் அடைந்து கிடக்கும் உலகம் அறியாத இளம் பெண்ணான போதிலும் அவளுடைய அறிவையும் பேச்சு திறமையும் கண்டு உலகநாத தேவன் அதிசயித்தான். முன்னே பேச்சு நடந்தபடி இத்தகைய பெண் அரசியை மணந்து கொள்ளும் பாக்கியம் தனக்கு இல்லாமல் போயிற்றே என்ற ஏக்கம் அப்படிப்பட்ட ஆபத்தான சமயத்தில் அவன் மனதில் தோன்றியது. அவன் ஒன்றும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்திருப்பதை பார்த்த இளவரசி, இப்படியே நின்று கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நீயாக போகப் போகிறாயா? இல்லாவிட்டால் காவல்காரர்களையும் வேட்டை நாய்களையும் கூப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கேட்டாள். அவள் சொல்கிறபடி உடனே போய்விடலாம் என்று முதலில் இளவரசன் நினைத்தான். ஆனால் அவனுடைய உடம்பில் களைப்பும், கால்களில் சலிப்பும், தலையில் கிறுகிறுப்பும் அதற்கு குறுக்கே நின்றது. முன் எப்போதையும் விட அதிக இரக்கமான குரலில், அம்மணி, ராத்திரி முழுவதும் கண் விழித்தும் வழி நடந்தும் சொல்ல முடியாத களைப்பை அடைந்திருக்கிறேன். இந்த நிலையில் ஓர் அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. இச்சமயம் நீ என்னை வெளியே அனுப்புவதும் எதிரிகளிடம் என்னை பிடித்துக் கொடுப்பதும் ஒன்றுதான். இந்த நந்தவனத்தில் எங்கேயாவது ஒரு இருண்ட மூலையில் சிறிது நேரம்
படித்து தூங்கிவிட்டு போகிறேன். என்னால் உனக்கு ஒருவித தொந்தரவும் நேராது. சத்தியமாக சொல்கிறேன், ஒருவேளை நான் அகப்பட்டு கொண்டால் அதன் பலனை அனுபவிக்கிறேன். என்னை நீ பார்த்ததாகவோ பேசியதாகவோ காட்டிக்கொள்ள வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன். உண்மையில் இவ்வளவு அதிகாலை நேரத்தில் நந்தவனத்தில் பூப்பறிக்க நீ வருவாய் என்று யார் நினைக்க முடியும்? இளவரசி மாணிக்கவல்லி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்து நின்றாள். பரிதாபமான முகத்துடன் கனிந்த குரலில் பேசிய அந்த ராஜகுமாரன் விஷயத்தில் அவள் மனம் பெரிதும் இரக்கமடைந்து இருந்தது. விதியை வெல்வதென்பது யாருக்கும் இயலாத காரியம் அல்லவா? அப்படியானால் நான் சொல்கிறபடி கேள். இந்த வசந்த மண்டபத்திலேயே படுத்துக்கொண்டு தூங்கு. இன்றைக்கு இங்கே யாரும் வரமாட்டார்கள். வந்தால் என்னுடைய வேலைக்காரிதான் வருவாள். அவள் வராதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் தூக்கம் விழுத்து எழுந்ததும் நீ பாட்டுக்கு போய்விடக்கூடாது. என்னிடம் சொல்லிக் கொண்டுதான் போக வேண்டும். அபாயம் ஒன்றும் இல்லாத சமயம் பார்த்து உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். நான் மறுபடி வரும் வரையில் நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று மாணிக்கவல்லி கண்டிப்பான அதிகார தோரணையில் கூறினார். அப்படியே ஆகட்டும் அம்மணி, ரொம்ப வந்தனம் என்றான் இளவரசன். அவ்விடத்தை விட்டு மாணிக்கவல்லி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்று மறைந்ததும் உலகநாத தேவன் வசந்த மண்டபத்தின் ஓரத்தில் கையை தலைனையாக வைத்துக் கொண்டு படித்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆழ்ந்த நித்திரையில் வசமானான். அத்தியாயம் 6. மாலை வருகிறேன். நீண்ட நேரம் வரையில் மாரணேந்தல் இளவரசன் பிரஞ்சை இல்லாமல் தூங்கினான். நேரமாக ஆக தூக்கத்தில் கனவுகள் தோன்ற ஆரம்பித்தன. சில சமயம் இன்பக் கனவுகள் கண்டபோது தூங்குகின்ற முகத்தில் புன்னகை மலர்ந்தது. வேறு சில சமயம் பயங்கரமான கனவுகள் தோன்றி அவன் சுந்தர முகத்தை விகாரப்படுத்தின. கடைசியில் வேட்டை நாய் ஒன்று தன்னுடைய மூக்கை கடிப்பதாகவும் கனவு கண்டு உலகநாத தேவன் அலறு அடித்துக்கொண்டு எழுந்தான். பார்த்தால் அவன் எதிரே வேட்டை நாய் எதுவும் இல்லை. சோலைமலை இளவரசிதான் நின்று கொண்டிருந்தார். நின்றதோடல்லாமல் முல்லை மொட்டுக்களை எய்த அவளுடைய அழகிய பற்கள் வெளியே தெரியும்படி சத்தமில்லாமல் சிரித்துக் கொண்டும் இருந்தாள். சற்று நிதானித்து யோசித்ததும் இளவரசனுக்கு தன்னுடைய நிலைமை இன்னதென்று ஞாபகம் வந்தது. இளவரசியின் தோற்றத்தையும் அவளுடைய கையில் வைத்திருந்த பூச்செடியின் காம்பையும் கவனித்துவிட்டு அவள் அந்த செடியின் காம்பினால் தன் மூக்கை நெருடி உறக்கத்தில் இருக்கும் தன்னை எழுப்பியிருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொண்டாள். ஐயா, கும்பகர்ணன் என்று ராமாயண கதையிலே கேட்டிருக்கிறேன். இப்போதுதான் முதலாக நேரிலே பார்த்தேன். உம்மை போல தூங்கும் மூஞ்சியை நான் இத்தனை நாளும் கண்டதே இல்லை. எத்தனை நேரம் உம்மை எழுப்புவது? அதுவும் பட்டப்பகலில் இப்படியா தூங்குவார்கள் என்றார் இளவரசி. அம்மணி, நேற்று இரவு 30 நாழிகை நேரத்தில் ஒரு கண நேரம் கூட நான் கண்ணை கொட்டவில்லை. அதை நினைவில் வைத்துக் கொண்டால் என்னை இப்படி நீ ஏச மாட்டாய். போனால் போகட்டும். எதற்காக என்னை எழுப்பினாய்? ஏதாவது விசேஷம் உண்டா? இப்பொழுதே நான் போய்விட வேண்டுமா? சூரியன் மாலை வாயில் எழுந்ததும் கிளம்பலாம் என்று பார்த்தேன் என்றான் உலகநாதன். இப்போதே உம்மை புறப்பட சொல்லவில்லை. நான் இருட்டிய பிறகு புறப்பட்டாலே போதும். காலையில் கூட ஒன்றும் நீ சாப்பிடவில்லையே. நேரம் ரொம்ப ஆகிவிட்டது என்று எழுப்பினேன். உமக்கு பசிக்கவில்லையா? ஒருவேளை பசியா வரம் வாங்கி வந்திருக்கிறீர்களோ என்றாள் மாணிக்கவல்லி. அப்போதுதான் உலகநாத தேவனுக்கு தன்னுடைய வயிற்றின் நிலைமை நன்றாக ஞாபகத்துக்கு வந்தது. வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பள்ளம் இருப்பது போலவும் அதை மேலும் மேலும் ஆழமாக யாரோ தோண்டி எடுத்து கொண்டிருப்பது போலவும் தோன்றியது. பசியா வரம் வாங்கிய பாக்கியசாலி அல்ல நான். அசாத்தியமாக பசிக்கத்தான் செய்கிறது. தூங்குகிறவனை எழுப்பி பசியை நினைவூட்டியதனால் ஆவது என்ன? சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி சொன்னால் அல்லவா தேவலை. இன்னும் சற்று நேரம் இப்படியே பசிக்கு ஒன்றும் கிடைக்காமல் இருந்தால் உன்னையே சாப்பிட்டாலும் சாப்பிட்டு விடுவேன். கும்பகர்ணன் அப்படித்தான் தூங்கி எழுந்ததும் மனிதர்களையும் மிருகங்களையும் அப்படியே விழுங்கி பசி தீர்த்தானாம், தெரியுமல்லவா என்றான் உலகநாதன். மாணிக்கவல்லி அதை கேட்டு இளநகை புரிந்து கொண்டே, அப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டியதில்லை, உமக்கு சாப்பாடு வந்திருக்கிறது என்றாள். இளவரசி நோக்கிய திசையை உலகநாத தேவனும் நோக்கிய போது மண்டபத்தின் தூணுக்கு பக்கத்தின் கூஜாவில் தண்ணீரும் தட்டிலே சாப்பாடும் வைத்திருப்பது தெரிந்தது. அவ்வளவுதான். இளவரசன் ஒரு கணத்தில் குதித்து எழுந்து முகத்தையும் கழுவிக்கொண்டு சாப்பாட்டு தட்டை தனக்கு அருகில் இழுத்து கொண்டான். அதில் இருந்த அரைப்படி அரிசி சோறு, கறி வகைகள், அதிரசம், பணியாரம் முதலவற்றையெல்லாம் அரைக்கால் நாளிகை நேரத்தில் தீர்த்து தட்டையும் காலி செய்தான். இடையிடையே தனக்கு இத்தகைய பேருதவி செய்த பெண் தெய்வத்தை நன்றியுடன் பார்த்து கொண்டே உணவை விழுங்கினான். இளவரசியோ அவன் ஆர்வத்துடன் உணவருந்தும் காட்சியை அடங்காத உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த காட்சியில் அதற்கு முன் என்றும் அறியாத மகிழ்ச்சி அவளுக்குள் உண்டாகி கொண்டிருந்தது. மாணிக்கவல்லிக்கு நினைவு தெரிந்த காலம் முதல் இன்று வரையில் அவளுக்கும் மற்றவர்கள் பணிவிடை செய்வதுதான் வழக்கமாயிருந்தது. தான் இன்னொருவருக்கு ஏதேனும் உதவி செய்வதில் எத்தகைய இன்பம் இருக்கிறது என்பதை இதுவரை அவள் அறிந்ததில்லை. இன்றுதான் முதலாக அவள் பிறருக்கு தொண்டு புரிந்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதில் ஏற்படும் சந்தோஷத்தை அறிந்து அனுபவித்தாள். இந்த உள்ளக்கிளர்ச்சி அவளுடைய முகத்தில் ஒரு புதிய சோபையை ஏற்படுத்தியிருந்தது. இளவரசன் உணவருந்திவிட்டு கை கழுவி முடித்ததும், போதுமா, இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று மாணிக்கவல்லி கேட்டார். இனிமேல் வேண்டியது உன்னுடைய தயவு ஒன்று மட்டும்தான். எனக்கு அடைக்கலம் அளித்து உயிரையும் கொடுத்தாயே, உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்?
எந்த விதத்தில் என் நன்றியை செலுத்தப் போகிறேன் என்றான் உலகநாதன். இவ்விடம் நீர் வந்தது போலவே ஒருவரும் அறியாதபடி திரும்பி போய் சேர்ந்தால் அதுவே எனக்கு நீர் செய்யும் பிரதி உபகாரம் என்றாள் மாணிக்கவல்லி. அந்த உபகாரம் அவசியம் செய்கிறேன் அம்மணி. என் உடலில் இப்போது தெம்பு இருக்கிறது, இடுப்பிலே கத்தி இருக்கிறது, அப்புறம் சோலைமலை முருக கடவுளும் இருக்கிறார். இப்போதே வேண்டுமானாலும் கிளம்பி விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எழுந்தான். வேண்டாம், இப்போது போனால் யாராவது கவனிப்பார்கள், ஏதாவது தொல்லை ஏற்படலாம். முதலில் சொன்னபடி இருட்டிய உடனே புறப்பட்டால் போதும் என்றாள் இளவரசி. அப்படியே ஆகட்டும். இருட்டிய பிறகு ஒரு நொடி பொழுது கூட இங்கே நான் நிற்க மாட்டேன். நான் மறுபடி வருவேன் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்க வேண்டாம். தெரிகிறதா? நன்றாய் தெரிகிறது. அந்த உத்தேசம் எனக்கு கிடையாது. அதிர்ஷ்ட தேவதையின் கருணை 2 தடவை கிடைத்து விட்டது. இன்னொரு தடவையும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? இருட்டியதும் கிளம்பி விடுகிறேன். இல்லை, வேண்டாம். ஒருவேளை இன்று சாயங்காலத்துக்குள் அப்பா திரும்பி வந்தாலும் வந்து விடுவார். எல்லாவற்றுக்கும் நான் இன்னொரு தடவை வந்து தகவல் சொல்கிறேன். அதுவரையில் நீ இங்கேதான் இருக்க வேண்டும். மறுபடி நான் வந்து சொல்லும் வரையில் போகக்கூடாது. தெரிகிறதா? பெண்களின் சஞ்சல புத்தியை நினைத்து புன்னகை புரிந்த வண்ணம் இளவரசன், ஆகா, தெரிகிறது. அப்படியானால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிடு. இன்றைக்கு இரவு 4 நாளிகைக்கு சந்திரன் உதயமாகும். பளிச்சென்று அடிக்கும் நிலாவின் கோட்டை சுவரை தாண்டி செல்வது கஷ்டமாயிருக்கும் என்றான். ஓஹோ, நிலா வெளிச்சத்தை நினைத்தால் பயமாயிருக்கிறதா? சற்று முன்னால் இடுப்பில் கத்தி இருக்கிறது, உயிருக்கு பயமில்லை என்று ஜம்பம் பேசினீரே என்று இளவரசி கேலி செய்தாள். ஜம்பம் இல்லை அம்மணி, நான் கூறியது உண்மைதான். என் உயிரை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என் காரணமாக உனக்கு ஒரு தொந்தரவும் ஏற்படக்கூடாதே என்றுதான் கவலைப்படுகிறேன். என்னை பற்றி நீர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் சோலைமலை இளவரசி, என் தந்தைக்கு செல்லப்பெண். என்னை யார் என்ன சொல்ல கிடக்கிறது? நான் சீக்கிரமாக வந்தாலும் நேரம் கழித்து வந்தாலும் நான் வந்த பிறகுதான் நீர் போக வேண்டும். இல்லாவிட்டால் என்ன? உடனே சங்கிலி தேவதை கூப்பிட்டு உம்மை அவனிடம் ஒப்படைத்து விடுவேன். அவ்வளவு சிரமம் உனக்கு நான் வைக்கவில்லை. நீ மறுபடி வருகிற வரையில் இங்கேயே இருப்பேன். ஆனால் சீக்கிரமாக வந்துவிட்டால் ரொம்ப உபகாரமாக இருக்கும். நான் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கிறது. சீக்கிரமாக வருவதற்கு பார்க்கிறேன். ஆனால் நிஜமாகவே உமக்கு பசி தீர்ந்து விட்டதல்லவா? நீ சாப்பிடுவதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கொண்டு வரவில்லையே என்று இருந்தது. அழகுதான். இப்போது நான் சாப்பிட்டது இன்னும் 3 நாளைக்கு போதும். ராத்திரி நிச்சயமாக சாப்பாடு கொண்டு வர வேண்டாம். ஆகா, சோழமலை இளவரசி, உமக்கு சோறு படைக்க பிறந்தவள் என்று எண்ணியிருக்கிறீரோ? ஏதோ பசித்திருக்கிறீரே என்று பரிதாபப்பட்டு ஒருவேளை கொண்டு வந்தால் ராத்திரிக்கு கொண்டு வா என்கிறீரா? ஐயோ, நான் அப்படி சொல்லவில்லையே. வேண்டாம் என்றுதானே சொன்னேன். வேண்டாம் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியாதா? கட்டாயம் கொண்டு வா என்றுதான் அர்த்தம். ஆனால் அது முடியாத காரியம். வேண்டாம் அம்மணி, வேண்டாம். ராத்திரி எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் கொண்டு வருவதாக இருந்தால் அல்லவா நீர் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். இளவரசன் மௌனம் கலகநாஸ்தி என்ற பழமொழியை நினைவு கூர்ந்து சும்மா இருந்தான். இளவரசையும் போஜன பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சென்றாள். மாணிக்கவல்லி அவ்விடமிருந்து போன பிறகு மாரணேந்தர் இளவரசன் மாலை பொழுதின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவ்விதம் அவன் ஆவல் கொள்வதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருந்தன. உடம்பில் களைப்பு தீர்ந்து விட்டபடியால் அவன் உடனே புறப்பட்டு செல்ல விரும்பினான். எத்தனையோ அவசர காரியங்கள் அவன் செய்வதற்கு இருந்தன. சோலைமலை பிரதேசத்தை அன்று இரவுக்கிரவே எப்படியாவது தாண்டி போய்விட வேண்டும். தூர தேசங்களுக்கு சென்று அங்கெங்கே கும்பனி ஆட்சிக்கு விரோதமாக உள்ள ராஜாக்களையும் நவாப்புகளையும் சந்திக்க வேண்டும். பெரிய படை திரட்டி கொண்டு திரும்பி வர வேண்டும். வியாபாரம் செய்வதற்காக வந்த ராஜ்யங்களை கவர்ந்து கொண்டிருக்கும் வெள்ளை மூஞ்சிகளை நாட்டிலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும். மூட்டை முடிச்சுக்களை சுருட்டி எடுத்துக்கொண்டவர்கள் கப்பல் ஏறி ஓடும்படி செய்ய வேண்டும். மாடு இல்லாமலும் குதிரை இல்லாமலும் ரயில் வண்டி விடுவதாகவும் சொல்லி தேசமெங்கும் இரும்பு தண்டவாளங்களை போட்டல்லவா அவர்கள் இந்த புரதான பாரத தேசத்தை கட்டி ஆள பார்க்கிறார்கள். இரும்பு கம்பியால் வேலி எடுத்து தேசத்தை அல்லவா சிறைசாலையாக பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை துரத்தி அடிப்பதற்கு வடக்கே டில்லி பாதுஷா என்ன, மராட்டிய மகாவீரர்கள் என்ன, ஜான்சி மகாராணி என்ன, இப்படி எத்தனையோ பேர் ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதாக அவன் கேள்விப்பட்டிருந்தான். அவர்களோடு தானும் சேர்ந்து கொள்ள வேண்டும். பெரிய படை திரட்டி கொண்டு திரும்பி வந்து தமிழகத்தில் இருந்து வெள்ளைக்காரர்களை துரத்தி அடிக்க வேண்டும். பிறகு முதற்காரியமாக அவர்கள் போட்ட ரயில் தண்டவாளங்களை எல்லாம் பிடுங்கி எரிந்துவிட வேண்டும். இப்படியெல்லாம் மாரணேந்தல் இளவரசன் மணக்கோட்டை கட்டி கொண்டிருந்தான். அந்த மணக்கோட்டைக்கு இடையிடையே மாரணேந்தல் கோட்டையின் கதி என்ன ஆயிற்றோ, தன்னுடைய தாய் தந்தை தம்பி ஆகியவர்கள் என்ன கதி அடைந்தார்களோ என்ற கவலை அவனை பிடுங்கி தின்று கொண்டிருந்தது. எனவே சூரியன் எப்போது அஸ்தமிக்கும் என்று அவன் பரபரப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருந்ததில் வியப்பில்லை அல்லவா? அந்த பரபரப்புக்கு 2வது சிறு காரணம் ஒன்று இருக்கத்தான் செய்தது. அது இரவு வந்ததும் சோலைமலை இளவரசி அங்கு வருவாள் என்ற எண்ணம்தான். தான் அந்த கோட்டையை விட்டு போவதற்கு முன்னால் மாணிக்கவல்லியை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் என்ற நினைவு அவனுக்கு அதுவரையில் அனுபவித்த அறியாத ஒரு அதிசயமான உவகை உணர்ச்சியை அளித்துக் கொண்டிருந்தது. சிற்சில சமயம் காரியங்கள் வேறு விதமாக நடந்திருந்தால் இந்த அபூர்வமான தேவ கன்னிகையை தான் மணந்திருக்கலாம் அல்லவா என்ற எண்ணமும் உதித்தது. சோழமலை ராஜாவை பற்றி அப்படியெல்லாம் தான் வாய் துடுக்காக பேசிராவிட்டால் அந்த பெண்ணுக்கும் தனக்கும் வைபோகமாக கல்யாணம் நடந்திருக்கும் அல்லவா? ஆனால் உண்மையில் தன் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை. சாரா புராவென்று மலைக்குறவர் பாஷை பேசும் வெள்ளைக்கார சாதியினர் வந்ததனால் அல்லவா அவ்விதம் நடவாமல் போயிற்று. தான் கரம் பிடித்து மணைந்திருக்கக்கூடிய பெண்ணிடம்
அடைக்கலம் கேட்கும்படியும் அவள் அளித்த ஒருவேளை உணவுக்காக நன்றி செலுத்தும்படியுமாக நேரிட்டது. இவ்விதம் உள்ளம் அங்கும் இங்கும் அப்படியும் எப்படியும் ஊசலாட உலகநாதன் ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக கழித்துக்கொண்டு அந்தப்புற நந்தவனத்துக்குள் வசந்த மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தான். கடைசியாக கழியாத நீள்பகலும் கழிந்தது. 4 பக்கங்களிலும் இருள் சூழ்ந்து வந்ததை கோட்டை மதிலுக்கு அப்பால் சோலைமலை சிகரத்தின் உச்சியில் முருகன் கோயில் தீபம் ஒளிர்ந்தது. இனி சீக்கிரத்திலேயே சோலைமலை இளவரசி தனக்கு விடை கொடுக்க வந்து விடுவாள் என்ற எண்ணத்தினால் இளவரசன் நெஞ்சு தடக் தடக் என்று அடித்துக் கொள்ளத் தொடங்கியது. பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய கண்ணெதிரே தோன்றிய முருகன் கோயில் தீபம் பெரிதாகி கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட மாலை வேளையில் உதிக்கும் பூரண சந்திரனுடைய வடிவை அது அடைந்தது. சட்டென்று அந்த பூரண சந்திரன் ரயில் வண்டியின் சார்ஜ் லைட்டாக மாறியது. ரயிலிலும் சார்ஜ் லைட்டும் அதிவேகமாக அவனை நெருங்கி நெருங்கி வந்தன. சார்ஜ் லைட்டின் உஷ்ணமான வெளிச்சம் அவனுடைய முகத்தில் பளீரென்று விழுந்ததும் மூடியிருந்த கண்களை கூசும்படி செய்தன. குமாரலிங்கம் தூக்கி வாரி போட்டு எழுந்து கொண்டு உட்கார்ந்தான். தான் சோலைமலை இளவரசன் அல்லவென்பதையும் தேசத் தொண்டன் குமாரலிங்கன் என்பதையும் அவன் உணர்வதற்கு சிறிது நேரம் பிடித்தது. கடைசியாக அவன் முகத்தில் அடித்த வெளிச்சம் ரயில் வண்டியின் சார்ஜ் லைட் வெளிச்சம் அல்ல, உச்சிவேளை சூரியனின் வெயில் வெளிச்சம் என்பதையும் தெரிந்து கொண்டான். உதய நேரத்தில் தான் அந்த பாலுங்கோட்டைக்குள் பிரவேசித்து அதிகமாக இடியாமல் இருந்த வசந்த மண்டபத்தில் படுத்த விஷயமும் நினைவுக்கு வந்தது. ஆனால் அதுவரையில் அவன் கண்ட காட்சி, அடைந்த அனுபவம் எல்லாம் தூக்கத்திலே கண்ட மாயக்கனவா? இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு அனுபவமும் பிரச்சேத்தமாக பார்த்து உணர்ந்து அனுபவித்ததாக வல்லவா தோன்றியது. அவ்வளவும் வெறும் கனவாகவோ குழம்பி போன மூளையின் விசித்திர கற்பனையாகவோ இருக்கவே முடியாது. அல்லது உண்மையிலேயே முன்னொரு பிறவியில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் அவ்வளவு தெளிவாக நினைவுக்கு வந்தனவா? இத்தகைய மனக்குழப்பத்துடன் குமாரலிங்கம் சுற்றுமுற்றும் பார்த்தபோது சற்று தூரத்தில் அந்த பாலடைந்த கோட்டையில் மனிதன் நடந்து நடந்து ஏற்பட்டிருந்த ஒற்றையடி பாதை வழியே தலையின் கூடையில் ஒரு இளம் பெண் வருவதை கண்டான். அந்த காட்சி அவனுடைய நெஞ்சில் ஆழத்தின் மகிழ்ச்சியையும் அடிவயிற்று திகிலையும் உண்டாக்கியது. எக்காரணத்தினாலோ மகிழ்ச்சியை காட்டிலும் திகில் அதிகமாயிற்று. தன்னுடைய நிலைமையும் ஞாபகத்துக்கு வந்தது. அதே நேரத்தில் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தின் ஒற்றர்கள் தன்னை நாலா பக்கத்திலும் தேடிக்கொண்டிருப்பார்கள். இச்சமயம் தான் அந்த பாலும் கோட்டையில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அந்த பெண் ஏதாவது கேட்கக்கூடும். தான் ஏதாவது பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் என்ன விளையுமோ என்னவோ. அவள் கண்ணில் படாமல் மறைந்து கொள்வதற்கு அப்போது நேரமில்லை. பின்னே வேறு என்ன செய்யலாம்? மறுபடியும் அங்கேயே படுத்து தூங்குவது போல பாசாங்கு செய்வதுதான் சரி. அந்த பெண் தான் தூங்குவதை பார்த்துவிட்டு பேசாமல் தன் வெளியே போய்விடுவாள். பிறகு எழுந்து மேலே தான் செய்ய வேண்டியது என்னவென்பது பற்றி தீர்மானித்துக் கொள்ளலாம். இவ்விதம் முடிவு செய்து கொண்ட குமாரலிங்கம் மறுபடியும் அந்த பழைய வசந்த மண்டபத்தின் குரட்டில் படுத்தான். 2 கண்களையும் இறுக மூடிக்கொண்டான். அத்தியாயம் 7. மணியக்காரர் மகள். குமாரலிங்கம் கண்ணை மூடிக்கொண்ட பிறகு அவனுடைய செவிகள் மிகவும் கூர்மையாயின. குயில்கள் கூக்கு என்று கூவும் சத்தமும் அணில்கள் கீச் கீச் என்று இசைக்கும் சத்தமும் வேறு பல வகை பறவைகள் கிளக் கிளக் என்றும் கிளிங் கிளிங் என்றும் கிரீச் கிரீச் என்றும் கத்தும் சத்தமும் கேட்டன. இவ்வளவு சத்தங்களுக்கு மத்தியே கிளிங் கிளிங் என்று கேட்ட மெட்டிகளின் சத்தத்திலேதான் அவனுடைய கவனம் நின்றது. சீக்கிரத்தில் அந்த சத்தம் நின்றுவிட்டது. அவ்வளவு காது கொடுத்து கவனமாக கேட்டும் கேட்கவில்லை. அந்த பெண் போய்விட்டாளா? அடடா, போயே விட்டாளே. அவன் தலையில் இருந்த கூடையில் மோரோ தயிரோ அல்லது சோறோ இருந்திருக்க வேண்டும். வயிற்றுப்பசி கொள்ளுகிறதே, வந்தது வரட்டும் என்று அவளை பார்த்து பேசாமல் போனோமே, நிஜமாகவே போய்விட்டாளா? அல்லது ஒரு வேளை? குமாரலிங்கம் லேசாக கண்மைகளை சிறிது திறந்து பார்த்தான். அந்த பெண் போகவில்லை. தன் எதிரிலேயே அருகில் நின்று கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டான். உடனே தன்னை மீறி வந்த சங்கோசத்தினால் மீண்டும் கண்களை இறுக மூடிக்கொண்டான். குன்றில் இருந்து குதித்தோடும் அருவியின் சலசல சத்தத்தை போன்ற சிரிப்பொலி அவனுக்கு கேட்டது. அந்த ஒளி செவியில் விழுந்ததும் சுவிட்சை அமுக்கியதும் இயங்கும் மின்சார இயந்திரத்தைப் போல குமாரலிங்கம் பளிச்சென்று எழுந்து உட்கார்ந்தான். தன் முன்னால் நின்ற பெண்ணின் முகத்தை ஏறிட்டு உற்று பார்த்தான். ஆச்சரியம் எல்லை மீறியது. அவள்தான், சந்தேகமே இல்லை. சோழமலை இளவரசியேதான். உடுத்தியிருந்த உடையிலும் அணிந்திருந்த ஆபரணங்களிலும் தான் வித்தியாசமே தவிர முகத்திலும் தோற்றத்திலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. குமாரலிங்கத்தின் தலை சுழன்றது. நல்ல வேளையாக அந்த பெண் அடுத்தாற்போல சொன்ன வார்த்தை அவன் மயங்கி கீழே விழாமல் தடுத்தது. இந்த மண்டபத்தில் உச்சி வேளையில் படுத்து தூங்கக்கூடாது ஐயா. இங்கே மோகினி பிசாசு உலாவுது என்று எல்லோரும் சொல்றாங்க. இதை கேட்டதும் குமாரலிங்கம் குபீர் என்று சிரித்தான். ஆனால் சிரிப்பின் சத்தம் அவ்வளவு கணீர் என்று கேட்கவில்லை. அதன் காரணத்தால் அந்த பெண்ணை கூறினால், பாவம், சிரிக்க கூட சக்தி இல்லை. வயிற்றுக்கு சாப்பிட்டு 1 மாதம் ஆனார் போலிருக்கிறதே. ஆளை பார்த்தால் உடம்புக்கு ஏதாவது அசௌக்கியமா ஐயா என்று அவள் கூறியதும் குமாரலிங்கத்தின் செவியில் இன்ப கீதமாக பாய்ந்தது. அதெல்லாம் எனக்கு உடம்பு அசௌக்கியம் எதுவும் இல்லை. நீ யாரம்மா என்று குமாரலிங்கம் கேட்ட வார்த்தை ஈன ஸ்வரத்திலேயே வெளிவந்தது. நான் இந்த ஊர் மணியக்காரர் மகள். உனக்கு உடம்பு அசௌக்கியம் இல்லாவிட்டால் பசியாய்த்தான் இருக்க வேண்டும். அப்படி நீ சுருண்டு படுத்து கொண்டிருப்பதை பார்த்தபோதே தெரிந்தது. சோறு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, சாப்பிட்றியா ஐயா?
குமாரலிங்கத்தின் வயிறு கொண்டு வா என்று முறையிட்டது. ஆனால் அவனுடைய சுய கௌரவ உணர்ச்சி அதற்கு குறுக்கே வந்து நின்றது. அதென்ன அப்படி கேட்டாய்? என்னை பார்த்தால் அவ்வளவு கேவலமாக இருக்கிறதா? பிச்சைக்காரன் மாதிரி தோன்றுகிறதா என்றான் குமாரலிங்கம். பிச்சைக்காரன் என்று யார் சொன்னாங்க? பார்த்தால் மவராஜன் வீட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்க. ஆனா எப்பேற்பட்ட பிரபுக்களுக்கும் சில சமயம் கஷ்டம் வருகிறது சகஜம்தானே. அதிலும் நல்லவர்களுக்குத்தான் உலகத்திலே கஷ்டம் அதிகமாக வருகிறது. ராமன், சீதை, அரிச்சந்திரன், சந்திரமதி, தர்மபுத்திரர் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவோ கஷ்டம் வரவில்லையா? இந்த பட்டிக்காட்டு பெண் விவாதத்தில் எவ்வளவு கெட்டிக்காரியாயிருக்கிறாள் என்று குமாரலிங்கம் மனதிற்குள்ளே வியந்தான். எனினும் விவாதத்தில் தோற்க மனம் இல்லாமல் அவர்களையெல்லாம் போல நான் நல்லவனும் இல்லை, எனக்கு கஷ்டம் ஒன்றும் வந்துவிடவும் இல்லை என்றார். அப்படியென்றால் ரொம்ப சந்தோஷம். நான் போய் வரேன். உன்னோடு வெறும் பேச்சு பேசிக் கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. ஆயால் கோபித்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் மேலே போகத் தொடங்கினாள். குமாரலிங்கத்துக்கு தன் பிராணனை தன்னை விட்டு போவது போல் இருந்தது. அவள் 10 அடி போவதற்குள் அம்மா, அம்மா இங்கே வா, பசி காதை அடைக்கிறது, கொஞ்சம் சோறு போட்டு விட்டு போ என்றாள். போகும்போது கொஞ்சம் சிறுசிறுப்போடு போனவள் இப்போது மலர்ந்த முகத்தோடு திரும்பி வந்தாள். இதற்கு என்னத்திற்கு இவ்வளவு வரட்டு ஜம்பம்? ஆளை பார்த்தால்தான் தெரிகிறதே 3 நாளை பட்டினி என்று. இந்தா என்று சொல்லி ஒரு மலைவாழை இலையை எடுத்துக் கொடுத்தாள். ஜம்பம் ஒன்றும் இல்லையம்மா, நீ யாரோ என்னவோ என்றுதான் நான் கொஞ்சம் யோசித்தேன். இதை முதலிலேயே நீ கேட்டிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் நல்ல ஜாதிதான், முக்குளத்தோர் குலம். எங்கள் ஐயா பெரிய சிங்காரபாண்டியத்தேவர். சாதியை பற்றி நான் கேட்கவில்லை. நான் தேசத்தொண்டன். முக்குளத்தோரானாலும் எக்குலத்தோரானாலும் எனக்கு ஒன்றுதான், வித்தியாசம் கிடையாது. இலையில் சோற்றை படைத்துக் கொண்ட மணியக்காரர் மகள் தேசத்தொண்டன் என்றால் என்ன? அது ஒரு சாதியா என்று கேட்டாள். குமாரலிங்கம் அப்போது தன் மனதிற்குள், அடடா, நம்முடைய பெண் குலத்தை நாம் எப்படி படிப்பில்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி பரிதாபப்பட்டான். பிறகு தேசத்தொண்டன் என்பது ஒரு சாதி அல்ல, தேச தொண்டர்களுக்கு சாதி என்பதே கிடையாது என்றான். அது எப்படி சாதியே இல்லாமல் இருக்கும்? ஏதாவது ஒரு ஜாதியில் பிறந்துதானே ஆக வேண்டும். தேச தொண்டர் என்றால் சாதி கெட்டவர்கள் என்று சொல்கிறாயா? ராமா ராமா, சாதியே இல்லை என்றால் சாதி எப்படி கெடும்? இருக்கட்டும். தேசம் என்றால் இன்னதென்றாவது உனக்கு தெரியுமா? தெரியாமல் என்ன? இந்த மலைக்கு அப்பால் மலையாள தேசம் இருக்கிறது. கொலை கிளை பண்றவங்கள தேசாந்திரம் அனுப்புறாங்க. அது போகட்டும், காந்தி என்று ஒருவர் இருப்பதாக கேட்டிருக்கிறாயா? காந்தி மகாத்மா என்று சொல்லியிருக்கிறாங்க. நேரே பார்த்ததில்லை. சரி, காங்கிரஸ் மகாசபை என்றால் என்ன என்று தெரியுமா? எல்லாம் தெரியும். முன்னெல்லாம் காங்கிரஸ் என்று சொல்லி மஞ்சப்பெட்டிலே ஓட்டு போட்டு என்று சொல்வாங்க. இப்போது காங்கிரஸ்காரங்க அங்க கொள்ளையடிச்சிட்டாங்க, இங்கே கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடவுளே கடவுளே, காங்கிரஸ்காரர்கள் கொள்ளையடிக்க மாட்டாங்கம்மா, வெள்ளைக்காரர்களாக. கடவுளே கடவுளே, காங்கிரஸ்காரர்கள் கொள்ளையடிக்க மாட்டார்கள் அம்மா. வெள்ளைக்காரர்களாகிய கொள்ளைக்காரர்களை இந்த பாரத தேசத்திலிருந்து துரத்துவதுதான் காங்கிரஸ் மகாசபையின் நோக்கம். இந்த புண்ணிய பூமியின் எத்தனையோ வீர பெண்மணிகள் இன்றைக்கு சுதந்திர கொடியை நாட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். கொடி போடுகிறவர்கள் போடட்டும், அதெல்லாம் எனக்கு என்னத்திற்கு? எங்க ஐயாவுக்கு என்னமோ இப்போதெல்லாம் காங்கிரஸ்காரங்கள் என்றால் ரொம்ப கோபம். அடடா, அப்படியா? அவரை மட்டும் நான் நேரில் பார்த்தால் உண்மையை எடுத்து சொல்லி அவர் மனதை மாற்றி விடுவேன். எங்கள் ஐயாவை உனக்கு தெரியாது, தெரிந்தால் இப்படி பேச மாட்டாய். ரொம்ப கோபக்காரர். காங்கிரஸ்காரங்க யாராவது இந்த ஊரில் கால் எடுத்து வைக்கட்டும், காலை ஒடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ காங்கிரஸ் கட்சிக்காரன் என்றால் எங்க அப்பா ஊருக்கு திரும்பி வரத்துக்குள்ள போய்விடு. இந்த வார்த்தைகளை குமாரலிங்கம் அவ்வளவாக ரசிக்கவில்லை. இன்னதென்று விவரமாக ஒருவித திகில் அவன் மனதில் உண்டாயிற்று. எல்லாம் காலையில் கண்ட கனவில் நடந்த மாதிரியே நடக்கிறதே என்ற எண்ணமும் தோன்றியது. சரி, அந்த பேச்சை விட்டுடலாம். உன் பெயர் என்ன? என் பெயர் பொன்னம்மா. எதற்காக கேட்கிறாய்? இவ்வளவு உபகாரம் எனக்கு செய்கிறாயே, உன் பெயரையாவது நான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டாமா? உபகாரம் செய்கிறவர்கள் இந்த நாளில் யார் ஞாபகம் வைத்துக் கொள்கிறார்கள்? அதெல்லாம் வெட்டி பேச்சு. காரியமாக வேண்டியிருந்தால் சிநேகம், உறவு எல்லாம் கொண்டாடுவார்கள். காரியமாகிவிட்டால் நீ யாரோ நான் யாரோ. அப்படிப்பட்ட மனிதன் நான் அல்ல. நான் ஒரு தடவை உதவி செய்தவர்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அதிலும் உன்னை நிச்சயமாக மறக்க மாட்டேன். ஆமா, மணியக்காரர் மகள் என்கிறாயே, யாருக்கு சாப்பாடு கொண்டு போனாய்? வேறு யாரும் வேலைக்காரர் இல்லையா? வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். கரும்பு வெட்டி இப்போது வெள்ளம் காட்சியாகிறது. அப்பா ஊரில் இல்லாததால் ஆயாலும் அண்ணனும் ஆலை அடியில் இருக்கிறார்கள். வெறுமணி வீட்டில் குந்தி இருப்பானேன் என்று அவர்களுக்கு சோறு கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறேன். அப்படியானால் நாளைக்கும் இந்த வழி வருவாயா? வந்தாலும் வருவேன். ஆனால் நாளைக்கு கூட நீ இங்கேயே இருப்பாயா? உனக்கு வீடு வாசல் வேலை வெட்டி ஒன்றும் கிடையாதா? நான் தான் அப்போதே சொன்னேனே, தேசத்தொண்டு தான் எனக்கு வேலை என்று. அதென்னமோ எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பொன்னம்மாள் அங்கிருந்து புறப்பட்டாள். நான் கேட்பதற்கு பதில் சொல்லாமல் அல்லவா போகிறாய்? நாளைக்கும் இந்த மாதிரி ஒரு பிடி சோறு போட்டு விட்டு போனாயானால் தேவலை. இன்னும் 2-3 நாளைக்கு நான் இந்த பாலம் கோட்டையிலே தான் இருந்து தீர வேண்டும். சாப்பிட்ட பிறகுதான் களைப்பு இன்னும் அதிகமாக தெரிகிறது. 2-3 நாளைக்கு ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது போலிருக்கிறது. ஊருக்குள் வரலாம் என்று பார்த்தால் உன் தகப்பனார் காங்கிரஸ்காரன் என்றால் காலை ஒடித்து விடுவார் என்கிறார். அதில் என்னமோ சந்தேகமில்லை. உனக்கு நான் சோறு போட்டதாக தெரிந்தால்
என்னையே அவர் காலாவாயில் வைத்து விடுவார். அப்படியானால் நீதான் 2-3 நாளைக்கு எனக்கு சோறு போட்டு காப்பாற்ற வேண்டும். நல்ல காரியம். முதலில் நாளை ஒரு நாளைக்கு என்கிறாய், அப்புறம் 3 நாளைக்கு என்கிறாய். வழிபோக்கர்களுக்கு சோறு கொண்டு வந்து படைப்பதுதான் எனக்கு வேலை என்று நினைத்தாயா? சரி, அப்படியென்றால் நான் பட்டினி கிடந்து சாகிறேன். இங்கே பறந்து திரியும் கழுகுகளுக்கு நல்ல இறை கிடைக்கும். இன்றைக்கு கூட உன் பாட்டுக்கு பேசாமல் போயிருக்கலாமே. தூங்கியவனை எழுப்பி சோறு போட்டிருக்க வேண்டாமே. பொன்னம்மாள் கலகலவென்று சிரித்தாள். அவள் சிரித்தபோது குமாரலிங்கத்துக்கு குன்றும் மரமும் கொடியும் சகல ஜீவராசிகளும் கலகலவென்று சிரிப்பதைப் போல தோன்றியது. அவனுடைய சோர்வடைந்த முகத்திலும் புன்னகை பூத்தது. பொன்னம்மாளை முன்னை விட ஆர்வத்தோடு பார்த்து ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டான். தூங்கியவனை எழுப்பியதாக சொன்னதற்குத்தான் சிரித்தேன். நிஜமாக நீ தூங்கினாயா அல்லது பொய் சொல்கிறாயா? இல்லை, பொய் தூக்கம்தான். ஆனால் நான் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருந்த போது நீ சிரித்தாயே, அது எதற்காக? நீ எழுந்து உட்கார்ந்து என்னை பார்த்ததும் சிரிக்க முடியாமல் சிரித்தாயே, அது எதற்காக? முதலில் அதை நீ சொல். நீ முதலில் சொன்னால் அப்புறம் நான் சொல்கிறேன். நிச்சயமாக சொல்வாயா? சத்தியமாக சொல்கிறேன். நேற்றைக்கு நான் சந்திரஹாசன் கதை படித்துக் கொண்டிருந்தேன். ஓஹோ, உனக்கு படிக்கக்கூட தெரியுமா? ஏன் தெரியாது? 4வது வகுப்பு வரையில் படித்திருக்கிறேன். அப்புறம் வீட்டிலேயே கதை புத்தகங்கள் படிப்பதுண்டு. சரி, மேலே சொல்லு. சந்திரஹாசன் கதையில் இப்படித்தான். ஒரு ராஜகுமாரன் நந்தவனத்தில் வந்து படுத்து தூங்குகிறான். மந்திரிகுமாரி அங்கே வந்து அவனை பார்த்துவிட்டு தன் ஐயாதான் தனக்கு மாப்பிள்ளை தேடி அனுப்பியிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்கிறார். இப்போது எங்க ஐயாவும் ஊரில் இல்லாதபடியால் அவர்தான் ஒருவேளை மாப்பிள்ளையை தேடி அனுப்பியிருக்கிறாரோ என்று நினைத்தேன். அது என்ன பைத்தியக்கார எண்ணம் என்று தோன்றியதும் சிரிப்பு வந்தது. ஏன் அதை பைத்தியக்கார எண்ணம் என்கிறாய்? ஏன் உண்மையா இருக்க கூடாதா? உன்னோடு வெறும் பேச்சு பேச எனக்கு நேரமில்லை. நீ என்னை பார்த்ததும் ஏன் சிரித்தாய் என்று சொல்வாயா மாட்டாயா? நான் எழுந்து உட்கார்ந்ததும் இந்த மண்டபத்தில் உச்சி வேளையில் படுக்கக்கூடாது, மோகினி பிசாசு இங்கே இருக்கிறது என்று சொன்னாயல்லவா? உன்னை தவிர வேறு மோகினி பிசாசு எங்கே இருந்து வரப்போகிறது என்று எண்ணி சிரித்தேன். எப்பேற்பட்ட தேவலோகத்து மோகினியும் அழகும் உன்னிடம் பிச்சை வாங்க வேண்டும். உன்னை பற்றி ஒரு பாட்டிட்டு கட்டியிருக்கிறேன், கேட்டுவிட்டு போ. பாட்டா? எங்கே சொல்லு. பொன்னம்மாள் ரொம்ப பொல்லாதவள், பொய் என்ற வார்த்தை சொல்லாதவள் என்று குமாரலிங்கம் பாடியதை கேட்டு மணியக்காரர் மகள் தன் செவ்விதழ்களை மடித்து அழகு காட்டிவிட்டு கூடையை எடுத்து தலையில் வைத்து கொண்டாள். பிறகு ஒரு கையை வீசிக்கொண்டு காலை எட்டி வைத்து நடந்தாள். நாளைக்கு கட்டாயம் வருவாயல்லவா? இன்னும் 2-3 நாள் உயிர் பிச்சை கொடுத்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றான் குமாரலிங்கம். பொன்னம்மாள் திரும்பி பார்த்து இன்னும் ஒரு தடவை அவனுக்கு அழகு காட்டிவிட்டு விரைவாக நடந்தாள். அவள் நடையிலும் தோற்றத்திலும் என்றுமில்லாத மிடுக்கும் கம்பீரமும் அன்று காணப்பட்டது. பொன்னம்மாள் போன பிறகு குமாரலிங்கம் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். அன்று அதிகாலை நேரத்தில் அங்கே தான் வந்து உட்கார்ந்த போது கண்ட கனவு காட்சியை நடந்தது போலவே ஏறக்குறைய இப்போது உண்மையாக நடப்பதை எண்ணி எண்ணி வியந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் யாரோ குடியானவர்கள் அந்த பக்கம் நெருங்கி வருவதாக தோன்றவே எழுந்து சென்று சற்று தூரத்தில் இடிந்து கிடந்த அரண்மனைக்குள்ளே புகுந்தான். அங்கு எவ்வித நோக்கமும் இன்றி அலைந்தான். மறுபடியும் அதே மாய உணர்ச்சி. அந்த இடங்களை எல்லாம் ஏற்கனவே ஒரு தடவை சஞ்சரித்தது போன்ற உணர்ச்சி அவனை கவர்ந்தது. அதை உதறி தள்ளிவிட்டு வெளியில் வந்து பாலடைந்த கோட்டை கொத்தளங்களுக்குள் அருகே இருந்த காட்டு பிரதேசங்களில் சுற்றி அலைந்தான். அஸ்தமித்ததும் களைப்பு மேலிட்டு வந்தது. மறுபடியும் வசந்த மண்டபத்தில் உட்கார்ந்தான். அந்த கோட்டையிலும் அரண்மனையிலும் முற்காலத்தில் யார் யாரோ வசித்தார்களோ, என்னென்ன பேசினார்களோ, ஏதேதோ செய்தார்களோ என்றெல்லாம் அவனுடைய உள்ளம் கற்பனை செய்து கொண்டிருந்தது. பகலில் வெகு நேரம் தூங்கியபடியால் இரவில் சீக்கிரம் தூக்கம் வராதோ என்று முதலில் தோன்றியது. அந்த பயத்துக்கு காரணமில்லை என்றும் சற்று நேரத்திற்கெல்லாம் தெரிந்தது. அவனுடைய கண்கள் சுழன்றன. நித்ரா தேவியின் மெல்லிய பூ போன்ற கரங்கள் அவனுடைய கண்ணிமைகளை தடவி கொடுக்க துவங்கின. அச்சமயம் கிழக்கு திக்கில் குன்று முகட்டின் மேலே வெள்ளி நிறத்து நிலவின் ஒளி பரவிற்று. சிறிது நேரத்திற்கெல்லாம் ஏறக்குறைய முழு வட்ட வடிவமாயிருந்த சந்திரன் குன்றின் மேலே வந்தது. பால் போன்ற நிலவு அந்த பழைய கோட்டை கொத்தளங்களுக்கு மேலே நன்றாய் விழுந்ததும் மறுபடியும் காலையில் நேர்ந்த அதிசய அனுபவம் குமாரலிங்கத்துக்கு ஏற்பட்டது. பாலடைந்த கோட்டை கொத்தளங்கள் புதிய கோட்டை கொத்தளங்களாக ஆயின. இடிந்து கிடந்த அரண்மனை மேல் மச்சுக்கள் உள்பட புதிய வனப்பு பெற்று திகழ்ந்தன. வசந்த மண்டபமும் புதிய தோற்றமும் அடைந்தது. சுற்றிலும் இருந்த நந்தவனத்திலிருந்து புது மலர்களின் நறுமணம் பரவி வந்து தலையை கிறுகிறுக்கச் செய்தது. குமாரலிங்கமும் மாரணேந்தல் இளவரசனாக மாறினான். அத்தியாயம் 8. கண்ணீர் கலந்தது. சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் குமாரலிங்கம் மாரணேந்தல் இளவரசனாக மாறினான் என்று குறிப்பிட்டிருந்தோம். உண்மையில் மாரணேந்தல் மகாராஜாவாக மாறினான் என்று சொல்லி இருக்க வேண்டும். அன்றைய தினம் பகலில் மாரணேந்தல் கோட்டையில் நடந்த துக்ககரமான சம்பவங்களின் காரணமாக இளவரசன் உலகநாத தேவனை இனி நாம் மகாராஜா உலகநாத தேவர் என்று அழைப்பது அவசியமாகிறது.
மாலை எப்போது வரும், மதியம் எப்போது உதயமாகும், மாணிக்கவல்லியின் பாத சலங்கை ஒலி எப்போது கேட்கும் என்று உலகநாத தேவர் பிற்பகல் எல்லாம் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார். கடைசியாக மாலையும் வந்தது. பின்னர் உலகநாத தேவரின் ஆவல் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஒருவேளை தம்முடைய ஆவல் பூர்த்தியாகாமலேயே போய்விடுமா? எதிர்பாராத தடை ஏதேனும் நேர்ந்து மாணிக்கவல்லி வராமலிருந்து விடுவாளோ என்ற பயமும் அவருடைய மனதில் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. ஆனால் அம்மாதிரி உலகநாத தேவர் ஏமாற்றமடையும்படி நேரிடவில்லை. கீழ்த்திசை குன்றின் மேல் சந்திரன் தோன்றிய சிறிது நேரத்திற்கெல்லாம் அரண்மனை பக்கத்திலிருந்து ஒரு பெண்ணின் உருவம் வருவதை அவர் கண்டார். இளவரசி நெருங்கி வர வர அவளுடைய நடையிலே ஒரு வித்தியாசம் இருப்பது தெரிந்தது. முன்னே அவளுடைய நடையில் தோன்றிய மிடுக்கும் கம்பீரமும் இப்போது இல்லை. அது மட்டும் தானா வித்தியாசம்? அன்று காலையும் மத்தியானமும் இளவரசி நடந்த போதெல்லாம் அவளுடைய கால் சிரம்பு கலீர் கலீர் என்று சப்தித்தது. அந்த ஒலி இப்போது ஏன் கேட்கவில்லை? வசந்த மண்டபத்தின் குரட்டில் உட்கார்ந்திருந்த உலகநாத தேவர் விரைந்து எழுந்து இளவரசி மாணிக்கவல்லியை எதிர்கொண்டு அழைப்பதற்காகச் சென்றார். ஏதோ ஒரு கெட்ட செய்தியை கேட்கப் போகிறோம் என்ற உள் உணர்ச்சி அவருடைய நெஞ்சில் அலைமோதி எழுந்து மார்பை விம்மி வெடிக்கச் செய்தது. மாலை நேரத்தில் மடல் அவிழ்ந்து மனம் விரிந்து அழகிய மலர்கள் குலுங்கிய புஷ்பச் செடிகளுக்கு மத்தியில் மாணிக்கவல்லியின் முகமலரை உலகநாத தேவர் பார்த்தார். அவளுடைய விசாலமான கரிய விழிகள் இரண்டிலும் 2 கண்ணீர் துளிகள் ததும்பி நின்று வெண்ணிலவின் ஒளியில் நன்முத்துக்களைப் போல பிரகாசித்தன. அதை கண்ட உலகநாத தேவர் தம்முடைய உள்ளத்தில் உதித்த உற்பாத உணர்ச்சி உண்மைதான் என்று எண்ணமிட்டார். ஏதோ ஒரு கெட்ட செய்தி, அதுவும் தம்மை பற்றிய கெட்ட செய்தி இளவரசியின் காதுக்கு எட்டியிருக்க வேண்டும், அதில் சந்தேகமில்லை. இளவரசியை மறுபடி சந்தித்ததும் ஏதேதோ பரிகாசமாக பேச வேண்டும் என்று உலகநாத தேவர் யோசித்து வைத்திருந்தார். அவையெல்லாம் இப்போது மறந்து போயின. உன் கண்களில் ஏன் கண்ணீர் ததும்புகிறது என்று கேட்பதற்கு கூட அவருக்கு நாய் எழவில்லை. கனிந்த சோகத்தினாலும் கண்ணீரினாலும் வெண்ணிலாவின் மோகன நிலவினாலும் 10 மடங்கு அழகு பெற்று விளங்கிய மாணிக்கவல்லியின் முகத்தை பார்த்தபடியே திகைத்து போய் நின்றார். எனவே மாணிக்கவல்லிதான் முதலில் பேசும்படியாக நேர்ந்தது. நீண்ட பெரும் மூச்சுகளுக்கும் விம்மலுக்கும் இடையே சோழமலை இளவரசி, ஐயா, தாங்கள் இன்றிரவு இந்த கோட்டையை விட்டு போக முடியாது, இங்கேதான் இருந்தாக வேண்டும் என்றாள். அவள் சொல்ல வந்த கெட்ட செய்தியை இன்னும் சொல்லவில்லை என்று யூகித்துக் கொண்ட உலகநாத தேவர், இன்றிரவு இங்கே நான் எப்படி இருக்க முடியும்? இரவு நேரத்தில் தப்பி சென்றால் தானே செல்லலாம். எனக்கு தலைக்கு மேலே எத்தனையோ வேலை கிடைக்கிறது என்றார். அதெல்லாம் எனக்கு தெரிந்ததுதான். ஆனாலும் நீங்கள் இன்றிரவு போக முடியாது. இந்த கோட்டையை சுற்றிலும் உள்ள மலைகளிலும் காடுகளிலும் இன்று இரவெல்லாம் 200 வீரர்கள் 90 நாய்களுடன் உங்களை தேடி வேட்டையாடப் போகிறார்கள் என்று இளவரசி சொன்னதும் அதுவரையில் பயம் என்பதே இன்னதென்று அறியாத வீரர் உலகநாத தேவரின் நெஞ்சில் பீதி பிசாசின் நீண்ட விரல் நகங்கள் தோண்டுவது போல இருந்தது. விரைவிலேயே அந்த உணர்ச்சியை சமாளித்துக் கொண்டு, தேடினால் தேடட்டும், அவர்களிடம் நான் அகப்பட்டு கொள்ள மாட்டேன். அப்படியே அகப்பட்டு கொண்டாலும் என்னதான் செய்து விடுவார்கள்? சாவுக்கு பயப்படுகிறவன் நான் அல்ல என்றார் தேவர். ஐயா, தாங்கள் சாவுக்கு பயப்படாதவர் என்பதை நன்கு அறிவேன். நானும் சாவுக்கு பயப்படவில்லை. ஆனால் தங்களை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். தங்களை பிடித்த பிறகு என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தால் இப்படி அலட்சியமாக பேச மாட்டீர்கள் என்று மாணிக்கவல்லி சொன்னபோது அவளுடைய குரல் நடுங்கியது. உலகநாத தேவர் பரிகாசம் துணித்த குரலில், என்னை உயிரோடு பிடித்து என்னத்தான் செய்ய போகிறார்களாம்? பழைய காலத்து கதைகளில் செய்தது போல பூமியில் குழிவெட்டி புதைத்து யானையின் காலால் இடறச் செய்ய போகிறார்களோ என்று கேட்டார். அப்படி செய்தால் கூட பாதகமில்லை. இன்னும் கொடுமையான காரியம் செய்ய போகிறார்கள். அதை சொல்வதற்கே என்னால் முடியவில்லை. அவ்வளவு பயங்கரமான காரியம் என்றாள் மாணிக்கவல்லி. இவ்விதம் சொல்லிய போதே அவளுடைய உடம்பு நடுங்குவதையும் அவள் முகத்தில் தோன்றிய பயங்கரத்தின் அறிகுறிகளையும் பார்த்துவிட்டு உலகநாத தேவர் பரிகாசத்தையும் அலட்சிய பாவத்தையும் விட்டுவிட தீர்மானித்தார். எந்தவித பயங்கர தண்டனையாக இருந்தாலும் இருக்கட்டும், அதற்காக நீ இப்படி மனம் கலங்க வேண்டாம். எல்லாம் சோலைமலை முருகன் சித்தப்படித்தான் நடக்கும். இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னார்கள் என்று தேவர் கேட்டார். அரண்மனை அந்தபுரத்தை தேடி வந்து யார் என்னிடம் சொல்வார்கள்? என் தகப்பனார் தான் சொன்னார் என்று இளவரசி கூறிய போது அவளுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் அருவியாக பெருகிற்று. அந்த காட்சியானது உலகநாத தேவரின் உள்ளத்தை உருக்கிவிட்டது. தான் இருந்த அபாயகரமான நிலைமையை கூட அவர் மறந்து இளவரசியின் மீது இரக்கம் கொண்டார். அந்த இரக்க உணர்ச்சியே அழியாத காதலுக்கு விதையாக உருக்கொண்டது. சற்றென்று தம்முடைய தாய் தந்தையரை பற்றி நினைவு அவருடைய உள்ளத்தில் உதித்தது. மாரணேந்தல் கோட்டை பிடிபட்டதோ என்னமோ, தம்முடைய பெற்றோர்களின் கதி என்னவாயிற்றோ, தன் அருமை தம்பியை பாவிகள் என்ன செய்தார்களோ? இளவரசியின் விம்மலும் கண்ணீரும் நிற்கும் வரையில் சிறிது பொறுத்துவிட்டு, நீ கூறியதிலிருந்து உன் தந்தை திரும்பி வந்துவிட்டார் என்று தெரிகிறது. மாரணேந்தல் கோட்டை பற்றி அவர் ஏதும் சொல்லவில்லையா?
என் தாய் தந்தையாரை பற்றி ஒரு செய்தியும் கூறவில்லையா என்று கேட்டார். ஐயோ, இந்த பாவியின் வாயினால் அதையெல்லாம் எப்படி சொல்வேன் என்று கதறினாள் மாணிக்கவல்லி. தாம் எதிர்பார்த்த கெட்ட செய்தி இப்போதுதான் வரப்போகிறது என்பதை உணர்ந்த மாரணேந்தல் மன்னர், மாணிக்கவல்லி, எப்படிப்பட்ட கெட்ட செய்தியானாலும் சொல்லு, நான் எதற்கும் மனம் கலங்க மாட்டேன். உண்மையை அறிந்து கொள்ள என் மனம் துடிக்கிறது என்றார். ஐயா, தாங்கள் இப்போது மாரணேந்தல் இளவரசர் அல்ல. இன்று முதல் தாங்கள்தான் மாரணேந்தல் மகாராஜா என்று மாணிக்கவல்லி விம்மிக்கொண்டே கூறினார். இளவரசி கூறியதன் பொருள் இன்னதென்று உலகநாத தேவருக்கு விளங்க சிறிது நேரம் பிடித்தது. விளங்கியவுடனே தேவரின் தலையில் ஒரு பெரிய மலையே விழுந்தது போல் ஆயிற்று. ஏதோ ஒரு துயரச் செய்தியை அவர் எதிர்பார்த்தவர்தான் என்றாலும் தந்தை இறந்தார் என்னும் செய்தி தனையரை ஓர் ஆட்டம் ஆட்டிவிட்டது. இதுவரையில் நின்று கொண்டே பேசியவர் திடீரென்று உடல் ஓய்ந்து தரையில் உட்கார்ந்தார். எவ்வளவு அடக்க பார்த்தும் முடியாமல் தேம்பலும் விம்மலும் பொங்கி வந்தன. இளவரசியும் அவர் அருகில் உட்கார்ந்து அவரை தேற்றுவதற்கு முயன்றாள். அப்போது அவ்விருவருடைய கண்ணீரும் கலந்து ஒன்றாகும்படி நேர்ந்தது. உலகநாத தேவர் சீக்கிரத்திலேயே தம்மை தேற்றிக்கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசியை தூண்டி கேட்டு அவளுடைய தந்தையின் மூலம் அவள் அறிந்த எல்லா விவரங்களையும் தாமும் நன்றாக தெரிந்து கொண்டார். அத்தியாயம் 9. வெறி முற்றியது. அன்று பிற்பகலில் அஸ்தமிக்க இன்னும் ஒரு ஜாமம் இருந்தபோது சோலைமலை இளவரசி தன்னுடைய படுக்கையறை மஞ்சத்தில் விரித்திருந்த பட்டு மெத்தையில் படுத்து அப்படியும் இப்படியும் புரண்டு கொண்டிருந்தாள். சூரியன் எப்போது மலைவாயில் விழுந்து தொலையும், எப்போது சந்திரன் குன்றின் மேலே உதயமாகும் என்று அவளுடைய இதயம் ஏங்கி துடித்துக் கொண்டிருந்தது. இளம் பிராயம் முதல் மாணிக்கவல்லியை எடுத்து வளர்த்தது உயிருக்குயிராய் காப்பாற்றி வந்த செவிலித்தாய் அப்போது அங்கு வந்தாள். மாணிக்கவல்லியின் நிலையை பார்த்துவிட்டு, அம்மணி, ஏதாவது உடம்புக்கு வந்திருக்கிறதா? முகம் ஒரு மாதிரி பளபளவென்று இருக்கிறதே, கண் சிவந்திருக்கிறதே என்று கேட்டாள். ஆமாம் வீரம்மா, உடம்பு சரியாகத்தான் இல்லை, அதோடு மனமும் சரியாக இல்லை என்றாள் இளவரசி. உடம்பு சரியில்லாவிட்டால் மகாராஜா வந்ததும் வைத்தியனை கூப்பிட்டு பார்க்க சொல்லலாம். ஆனால் மனதில் என்ன ஆயிற்று? ஏதாவது கவலையா, கஷ்டமா, குறையா, குற்றமா? மகாராஜா அப்படியெல்லாம் உனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லையே, கண்ணுக்கு கண்ணாக வைத்து உன்னை காப்பாற்றி வருகிறாரே என்று வீரம்மா கேட்டாள். அப்பா எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லைதான். என்னை பற்றிய கவலை ஒன்றுமில்லை. சற்று முன்னால் மாரணேந்தல் சண்டையை பற்றி ஞாபகம் வந்தது, அதனால் வருத்தமாயிருக்கிறது என்றாள் இளவரசி. லட்சணம்தான் போ. மாரணேந்தல் சண்டைக்கும் உனக்கும் என்ன வந்தது? அதை பற்றி நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று கேட்டாள் வீரம்மா. ஏன் என்று நீயே கேட்கிறாயா? மாரணேந்தல் மகாராஜா குடும்பத்தை பற்றி நீதானே வருத்தப்பட்டாய். மாரணேந்தல் கோட்டையை நம்முடைய வீரர்களும் வெள்ளைக்காரர்களும் சேர்ந்து முற்றுகை போட்டிருக்கிறார்களாமே. மாரணேந்தல் மகாராஜாவுக்கு அவருடைய குடும்பத்துக்கும் என்ன கதி நேர்ந்ததோ என்று நினைத்தால் வருத்தமாயிருக்கிறது என்றாள் மாணிக்கவல்லி. அதற்காக நீயும் நானும் வருத்தப்பட்டு என்ன செய்வது கண்ணே? எல்லாம் விதிபடிதான் நடக்கும். 5-6 வருஷத்துக்கு முன்னால் 2 வம்சத்தாரும் எவ்வளவோ ஒற்றுமையாக இருந்தார்கள். அக்கறை சீமையிலிருந்து தலையிலே கூடையை கவிழ்த்து கொண்டு இந்த வெள்ளைக்கார சாதியினர் வந்த பிறகுதான் 2 வம்சங்களுக்கும் இப்படிப்பட்ட விரோதம் ஏற்பட்டது. 3 மாதத்துக்கு முன்னாலே கூட என் தங்கச்சியை பார்க்க மாரணேந்தல் போயிருந்தேன். அங்கு எல்லாரும் உலகநாத தேவரை பற்றி தான் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? மன்மதன் மாதிரி லட்சணமா, குணத்திலே தங்க கம்பியாம். அவர் வாயை திறந்து 2 வார்த்தைகள் பேசினால் பசி தீர்ந்து விடுமாம். போதும் வீரம்மா, போதும். இப்படியெல்லாம் பேசி பேசிதான் என் மனதில் என்னவெல்லாமோ ஆசையை நீ கிளப்பி விட்டு விட்டாய். அதற்கென்ன செய்யலாம் கண்ணே? உலகெல்லாம் தேடினாலும் உலகநாத தேவரை போன்ற மாப்பிள்ளை கிடைப்பது சிரமம். அப்படிப்பட்டவருக்கு வாழ்க்கைப்பட நீ கொடுத்து வைக்கவில்லை. 2 ராஜ்யங்களுக்கும் ராணியாகும் பாக்கியம் உனக்கு கிட்டவில்லை. வெள்ளம் தலைக்கு மேலே போய்விட்டது. நான் சொன்னதையெல்லாம் அடியோடு மறந்துவிடு. சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு மறந்து போய்விடு என்று சொன்னால் எப்படி மறக்க முடியும் வீரம்மா? அது போகட்டும். சண்டை சமாச்சாரம் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரிந்தால் சொல்லு என்று இளவரசி கேட்டாள். மாரணேந்தல் கோட்டை இன்று காலையிலேயே பிடிபட்டு விட்டது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பாவம், மாரணேந்தல் மகாராஜாவும் மகாராணியும் 2 ராஜகுமாரர்களும் என்ன கதி அடைந்தார்களோ என்று வீரம்மா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சோலைமலை மகாராஜாவின் பாதரட்சதை சத்தம் சமீபத்தில் கிரீச் கிரீச் என்று கேட்டது. உடனே வீரம்மா தன் வாயை மூடி அதன் மேல் விரலை வைத்து பேசாதே என்று சமிங்கை காட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள். மகாராஜா அன்றைக்குள்ளே வந்ததும் இளவரசி எழுந்து நின்று வணங்கினாள். மாணிக்கம், ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கிறது என்று மகாராஜா கேட்டார். மாணிக்கவல்லி உள்ளுக்குள் பயத்துடனே ஒன்றுமில்லை அப்பா என்று சொன்னாள். ஒன்றுமில்லை என்றால் முகம் ஏன் வாடி இருக்கிறது? வீரம்மா எங்கே? அவள் உன்னை சரியாக கவனித்துக் கொள்வதில்லை போலும் என்று கோபக்குரலில் மகாராஜா கூறினார். இல்லையப்பா, வீரம்மா எப்போதும் என்னுடன் தான் இருக்கிறாள். சற்று முன் கூட இங்கே இருந்தாள். நீங்கள் வரும் சத்தம் கேட்ட பிறகுதான் சமயக்கட்டுக்குள் சென்றாள். அப்பா,
முன்னையெல்லாம் நீங்கள் அடிக்கடி என்னை பார்க்க வருவீர்கள், என்னுடன் பேசிக் கொண்டிருப்பீர்கள், என்னை கதை வாசிக்கச் சொல்லி கேட்பீர்கள், அங்கே இங்கே அழைத்து போவீர்கள். இப்போதெல்லாம் நீங்கள் என்னை பார்க்க வருவதே இல்லையே. வந்தாலும் நின்றபடியே 2 வார்த்தை பேசிவிட்டு போய்விடுகிறீர்கள். எனக்கு பொழுது போகிறதே இல்லை. அதனாலேதான் உடம்பு ஒரு மாதிரி இருக்கிறது என்றாள் மாணிக்கவல்லி. ஆமாம் குழந்தாய், நீ சொல்வது மெய்தான். இப்போது நான் எடுத்திருக்கும் காரியம் மட்டும் ஜெயத்துடன் முடிந்தால் அப்புறம் முன்போல அடிக்கடி இங்கே வந்து உன்னுடன் பேசிக் கொண்டிருப்பேன். உனக்கு தகுந்த மாப்பிள்ளை கூடிய சீக்கிரம் நான் பார்த்தாக வேண்டும். இந்த சண்டை முடிந்த உடனே அதுதான் எனக்கு காரியம் என்று மகாராஜா சொல்லிவிட்டு புன்னகை புரிந்தார். இளவரசி முகத்தை சுளித்துக் கொண்டு, அதற்கு அவசரம் ஒன்றுமில்லையப்பா. உங்களை விட்டு பிரிந்து எங்கேயாவது தொலைதூரத்துக்கு போவதற்கு எனக்கு மனமில்லை. ஆனால் சண்டை இன்னமும் முடியவில்லையா? மாரணேந்தல் கோட்டை இன்று காலை பிடிபட்டு விட்டதென்று வீரம்மா சொன்னாளே என்றாள். ஆமாம், கோட்டை பிடிபட்டு விட்டது. அந்த மடையன் மாரணேந்தல் மகாராஜாவும் கடைசியில் தன்னந்தனியாக வாளேந்தி சண்டை போட்டு செத்தொழிந்தான். ஆனால் நான் எந்த களவாடி திருட்டுப்பயலை பிடிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேனோ அவன் பிடிபடவில்லை. இரவுக்கிரவே தப்பி ஓடிவிட்டான். ஆனாலும் எங்கே ஓடிவிடப் போகிறான்? எப்படியும் அகப்பட்டுக் கொள்வான். அவன் மட்டும் என் கையில் சிக்கும்போது என்று சொல்லி சோலைமலை மகாராஜா பற்களை நரநரவென்று கடித்தார். இளவரசி சகிக்க முடியாத மனவேதனை அடைந்தார். அதை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாததனால் வேதனை அதிகமாயிற்று. பேச்சை மாற்ற விரும்பி மகாராணியும் 2வது பிள்ளையும் என்ன ஆனார்கள் என்று கேட்டாள். அவர்கள் இருவரையும் வெள்ளைக்கார தடியர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். அவர்களை சென்னை பட்டணத்து கோட்டைக்கும் பந்தோபஸ்துடன் அனுப்பி வைக்கப் போகிறார்களாம். இல்லாவிட்டால் அங்கே இருக்கும் பெரிய துரை கோபித்துக் கொள்வாராம். அவர்களை மட்டும் என்னிடம் ஒப்படைத்திருந்தால் இந்த திருட்டுப்பயல் உலகநாத தேவன் எங்கே போனான் என்பதை அவர்கள் வாய்மொழியாகவே கறந்திருப்பேன். இப்போதுதான் என்ன, அவன் நேற்று இரவு நமது கோட்டைக்கு அருகாமையில் வந்த வரைக்கும் தடயம் இருக்கிறது. நமது கோட்டையை சுற்றியுள்ள காடு மலைகளிலேதான் அவன் ஒளிந்திருக்க வேண்டும். இன்று இரவு 200 ஆட்கள் 90 நாய்களுடன் அவனை வேட்டையாடப் போகிறார்கள். அவன் எப்படி தப்புவான் என்று பார்க்கலாம். இவ்விதம் சொல்லி மகாராஜா ஹ ஹ ஹ என்று சிரித்தது பேய்களின் சிரிப்பை போல பயங்கரமாக ஒலித்தது. மாணிக்கவல்லியின் உள்ளத்தை அரித்து கொண்டிருந்த வேதனை, கவலை இவற்றுடன் இப்போது ஆவலுடன் பரபரப்பும் சேர்ந்து கொண்டன. மாரணேந்தல் இளவரசர் அகப்பட்டால் அவரை நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்பா என்று கேட்டார். நல்ல கேள்வி கேட்டாய் மாணிக்கம், நல்ல கேள்வி. அதை பற்றிதான் நானும் யோசித்துக் கொண்டிருந்தேன். யோசித்து ஒரு நிமிஷத்தில் முடிவு செய்துவிட்டேன். அவனை நமது கோட்டை வாசலுக்கு அப்பால் உள்ள ஆலமரத்தின் கிளையில் தூக்கு போடப் போகிறேன். தூக்கில் மாட்டிய உடனேயே அவன் செத்து விடுவான். ஆனாலும் அவன் உடலை மரக்கிளையிலிருந்து இறக்க மாட்டேன். அங்கேயே அவன் தொங்கிக் கொண்டிருப்பான். கழுகும் காக்கையும் அவன் சதையை கொத்தி தின்ற பிறகு எலும்பு கூட்டை கூட எடுக்க மாட்டேன். சோழமலை மகாராஜாவை அவமதித்தவனுடைய கதி என்ன ஆகும் என்பதை உலகம் எல்லாம் அறியும்படி அவனுடைய எலும்புக்கூடு 1 வருஷமாவது நமது கோட்டை வாசலில் தொங்க வேண்டும் என்றார் மகாராஜா. சொல்ல முடியாத பயங்கரத்தையும் அருவருப்பையும் அடைந்த மாணிக்கவல்லி கம்மிய குரலில், அப்பா, இது என்ன கோரமான பேச்சு என்றாள். பேச்சு இல்லை மாணிக்கம், வெறும் பேச்சு இல்லை. நான் சொன்னபடியே செய்கிறேனா இல்லையா என்று பார்த்து கொண்டிரு. இதோ நான் போய் ராத்திரி வேட்டைக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். நீ உன் உடம்பை கவனமாக பார்த்துக்கொள். வீரம்மா உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளாவிட்டால் அந்த கழுதையை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு வேறொருத்தியை வைக்கிறேன், தெரிகிறதா என்று சொல்லிவிட்டு சோலைமலை மகாராஜா மறுபடியும் பாதரட்சி கிரீச் கீச் என்று சப்திக்க வெளியேறினார். மகாராஜா போன பிறகு இளவரசி சிறிது நேரம் பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக பிரம்மை நீங்கி புத்தி தெளிவடைந்தது. இன்று முதல் மாரணேந்தல் மகாராஜாவாகிவிட்ட உலகநாத தேவருக்கு நேர்ந்துள்ள பெரிய அபாயத்தை நினைக்க நினைக்க அவரை அந்த அபாயத்தில் இருந்து எப்படியாவது தப்புவிக்க வேண்டும் என்பதில் அவளுடைய உறுதி வலுவடைந்தது. அன்று காலையிலேயே அவளுடைய உள்ளத்தில் உதித்திருந்த காதல் வெறி வளர்ந்து முதிர்ந்தது. யோசித்து யோசித்து பார்த்து உலகநாத தேவரை காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் உண்டு என்பதை அவள் உணர்ந்தாள். அவரை சில நாள் வரையில் கோட்டைக்குள்ளேயே இருக்கும்படி செய்தாக வேண்டும். தந்தையின் கோபம் சிறிது தணிந்த பிறகு அவருக்கு தன்னிடம் உள்ள அன்பை வெளிப்படுத்தி அவருடைய பழிவாங்கும் உத்தேசத்தை கைவிட செய்ய வேண்டும். இந்த வழியை தவிர வேறு வழி கிடையாது என்று இளவரசி உறுதி செய்து கொண்டாள். பிறகு முன்னை விட அதிக ஆவலுடன் அவள் இரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 10. ஆண்டவன் சித்தம். கொஞ்சம் கொஞ்சமாக மாணிக்கவல்லியிடமிருந்து முன் அத்தியாயத்தில் கூறிய விவரங்களை எல்லாம் மகாராஜா உலகநாத தேவர் கேட்டு தெரிந்து கொண்டார். சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்து சும்மா இருந்த பிறகு இளவரசியை ஏறிட்டு பார்த்து, உன் தந்தை என்னை பற்றி என்ன எண்ணியிருக்கிறார்? என் பேரில் எவ்வளவு வன்மம் வைத்திருக்கிறார் என்று தெரிந்திருந்தும் என்னை இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்கிறாயே என்று கேட்டார். முக்கியமாக அதனால்தான் உங்களை இங்கே இருக்க சொல்கிறேன். இந்த கோட்டையில் இருந்தால்தான் நீங்கள் உயிர் தப்பி பிழைக்கலாம்.
என்றாள் இளவரசி மாணிக்கவல்லி. எப்படியாவது உயிர் தப்பி பிழைத்தால் போதும் என்று ஆசைப்படுகிறவன் என்பதாக என்னை நீ நினைக்கிறாயா? மறவர் குலத்தில் இதற்கு முன் எத்தனையோ வீராதி வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். மதுரை சிம்மாசனத்தில் அமர்ந்து குமரிமுனை முதல் இமயம் வரையில் வீரபாண்டிய மன்னர்கள் அரசு புரிந்து மறவர் குலத்திற்கு என்றும் அழியாத புகழை தந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் போன்ற மகாவீரன் என்பதாக என்னை நான் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆயினும் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொள்ளக்கூடிய அவ்வளவு கேவலமான கோலை அல்ல நான். வீரமருவர் குலத்துக்கும் பிரதான மாரணேந்தல் வம்சத்துக்கும் அப்படிப்பட்ட களங்கத்தை நான் உண்டாக்கக்கூடியவன் அல்ல. உலகநாத தேவர் மேலே பேசிக்கொண்டு போவதற்கு முன்னால் சோலைமலை இளவரசி குறுக்கிட்டு, ஐயா, அதோ குன்றின் மேல் தெரியும் சந்திரன் சாட்சியாக சொல்கிறேன். தங்களை உயிருக்கு பயந்தவர் என்றோ வீரமில்லாத கோலை என்றோ நான் ஒரு கணமும் நினைக்கவில்லை. எனக்கு உயிர் பிச்சை அழியுங்கள் என்றுதான் தங்களை வேண்டிக் கொள்கிறேன். தங்களுக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்தது என்று தெரிந்தால் அதற்கு பிறகு என்னால் ஒரு நிமிஷமும் உயிர் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அப்படி இன்றைக்கே நீங்கள் கட்டாயம் போகத்தான் வேண்டுமென்றால் என்னையும் தங்களுடன் அவசியம் அழைத்துக் கொண்டு போக வேண்டும். தங்களுக்கு ஆகிறது எனக்கும் ஆகட்டும் என்றாள். அப்போது உலகநாத தேவருக்கு பூமி தம்முடைய காலில் கீழிருந்து நழுவி சென்று விட்டது போலவும் தான் அந்தரத்தில் மிதப்பது போலவும் தோன்றியது. தம்முடைய காதில் விழுந்த வார்த்தைகள் தாம் உண்மையாகவே கேட்டவைதானா? அவற்றை சொன்னதோ இதோ தம் எதிரில் இருக்கும் திவ்ய சௌந்தரியவதியின் செவ்விதழ் தானா என்ற சந்தேகத்தினால் அவருடைய தலை சுழன்றது. சற்று பொறுத்து நீ சொன்னதை இன்னொரு தடவை சொல்லு. என் செவிகள் கேட்டதை என்னால் நம்ப முடியவில்லை என்றார் மாரணேந்தல் மன்னர். ஏன் நம்ப முடியவில்லை? நிஜம்தான், நம்ப முடியாதுதான். என் தகப்பனாரை பற்றி நானே அவ்வளவு சொன்ன பிறகு அவருடைய மகளை நம்புங்கள் என்றால் எப்படி நம்ப முடியும்? என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகாதுதான். எந்த சமயத்தில் என்ன துரோகம் செய்து விடுவேனோ என்று சந்தேகப்படுவதும் இயல்புதான். அப்படியானால் உங்கள் இடுப்பில் செருகியிருக்கும் கத்தியை எடுத்து என் நெஞ்சில் செலுத்தி ஒரேடியாக என்னை கொன்றுவிட்டு போய்விடுங்கள். அதன் பிறகாவது என்னிடம் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் அல்லவா? அதுவே எனக்கு போதும். அடிக்கடி தேம்பிக்கொண்டே மேற்கண்டவாறு பேசிக்கொண்டிருந்த மாணிக்கவல்லியை இடையில் தடுத்து நிறுத்த உலகநாத தேவரால் முடியவில்லை. அவளாக பேச்சை நிறுத்திவிட்டு கண்ணீரை மறைப்பதற்காக வேறு பக்கம் பார்த்த பிறகுதான் அவரால் பேச முடிந்தது. இளவரசி, என்ன வார்த்தை பேசுகிறாய்? உன்னிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் சொல்லவே இல்லையே. நீ கூறிய விஷயம் அவ்வளவு அதிசயமாக இருந்தபடியால் தான் என்னுடைய காதை என்னால் நம்ப முடியவில்லை என்றுதானே சொன்னேன். என் கண்ணே, இதோ பார் என்று கூறிய வண்ணம் பூஜைக்குரிய புஷ்பத்தை ஒரு பக்தன் பூச்செடியில் இருந்து எவ்வளவு மென்மையாக தொட்டு பறிப்பானோ அவ்வளவு மென்மையாக உலகநாத தேவர் இளவரசியின் மோவாயை பற்றி அவள் முகத்தில் தன் பக்கம் திருப்பிக் கொண்டார். இன்னொரு தடவை சொல். உன்னை பெற்று வளர்த்து எவ்வளவோ அருமையாக காப்பாற்றி வரும் தகப்பனாரையும் இந்த பெரிய அரண்மனையையும் இதிலுள்ள சகல சம்பத்துகளையும் சுக போகங்களையும் விட்டுவிட்டு இன்று காலையிலேதான் முதலாக பார்த்த ஓர் அனாதையோடு புறப்பட்டு வருகிறேன் என்றா சொல்கிறாய் என்றார். ஆமாம், அப்படித்தான் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டதோ என்னமோ என்று காலையிலேதான் உங்களை முதலாக பார்த்திருந்தாலும் எத்தனையோ காலமாக உங்களை பார்த்து பேசி பழகியது போலிருக்கிறது. உங்களை விட்டு ஒரு நிமிஷமும் என்னால் பிரிந்திருக்க முடியாது என்று தோன்றுகிறது. உங்களுக்கு வேண்டியவர்கள் எல்லோரும் எனக்கு வேண்டியவர்கள், உங்களுடைய விரோதிகள் எல்லாரும் எனக்கு விரோதிகள் என்பதாகவும் தோன்றுகிறது. இன்று சாயங்காலத்திலிருந்து என்னுடைய தகப்பனாரின் மேலேயே எனக்கு கோபமாக இருக்கிறது. இளவரசி, வேண்டாம். இந்த மாதிரி தெய்வீகமான அன்பை பெறுவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியுடையவன் அல்ல. எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியவன் நான். துன்பமும் துயரமும் அனுபவிப்பதற்காகவே பிறந்த துரதிர்ஷ்டசாலி நான். கட்ட துணியில்லாத ஆண்டி பரதேசியை பார்த்து உனக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னால் அது தகுதியாக இருக்குமா? கடவுளுக்குத்தான் பொறுக்குமா? கடவுளுக்கு பொறுக்காது என்று ஏன் சொல்கிறீர்கள்? ஆண்டவனுடைய சித்தம் நம் இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இருந்திராவிட்டால் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குமா? உங்களுக்கு ஏன் எதிரியின் கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது? நான் எதற்காக ராத்திரியெல்லாம் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு கொண்டிருந்து விட்டு அதிகாலை நேரத்தின் தோட்டத்தில் பூப்பறிப்பதற்காக வருகிறேன்? சோலைமலை முருகனுடைய சித்தத்தினாலேதான் இவ்விதமெல்லாம் நடந்திருக்க வேண்டும். ஆண்டவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக தாங்கள் தான் பேசுகிறீர்கள். இளவரசி, நீ என்னதான் சொன்னாலும் சரி, எப்படித்தான் வாதாடினாலும் சரி, பயங்கரமான அபாயங்கள் நிறைந்த மகா சமுத்திரத்தில் குதிக்கப் போகும் நான் கள்ளம் கபடமற்ற ஒரு பெண்ணையும் என்னோடு இழுத்துக்கொண்டு குதிக்க மாட்டேன். அத்தகைய கல் நெஞ்சமுடைய கிராதகன் அல்ல நான். அப்படியானால் நான் சொல்வதை கேளுங்கள். இங்கேயே இன்னும் சில நாள் தங்கியிருங்கள். உங்களுக்கும் அபாயம் ஏற்படாது, எனக்கும் கஷ்டமில்லை. அது எப்படி மாணிக்கவல்லி? உன் தகப்பனார் என்னை அவ்வளவு கொடுமையாக தண்டிக்க எண்ணி இருக்கும் போது இந்த கோட்டைக்குள்ளே நான் தங்கியிருப்பது எப்படி பத்திரமாகும்? இங்கே இருப்பதுதான் எனக்கு ரொம்பவும் அபாயம் என்பது உனக்கு தெரியவில்லையா? இதை கேட்ட மாணிக்கவல்லி உலகநாத தேவரை கம்பீரமாக ஏறிட்டு பார்த்து கூறினாள், ஐயா, என் தகப்பனார் மிகவும் பொல்லாதவர்தான், மூர்க்க குணம் உள்ளவர்தான். உங்களிடம் அவர் அளவில்லாத கோபம் கொண்டிருப்பது உண்மையே. ஆனாலும் அவருக்கு என்னிடம் மிக்க அன்பு உண்டு. அவருடைய ஏக புதல்வி நான். தாயில்லாத பெண்.
என்னை அவருடைய கண்ணுக்குள் இருக்கும் மணி என்று கருதி காப்பாற்றி வருகிறார். அவர் கோப வெறியில் இருக்கும்போது அவருடன் பேசுவதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் சாந்தம் அடைந்திருக்கும் சமயம் பார்த்து பேசி அவருடைய மனதை மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இத்தனை காலமும் நாம் கேட்டதை அவர் இல்லை என்று சொன்னதில்லை. உங்கள் விஷயத்திலும் அவருடைய மனதை மாற்ற என்னால் முடியும், நிச்சயமாக முடியும் என்ற தைரியம் எனக்கு இருக்கிறது. அதற்கு நீங்கள் மட்டும் உதவி செய்ய வேண்டும். நான் சொல்கிற வரையில் இங்கேயே இருக்க வேண்டும். நீ சொல்கிறபடி இங்கேயே இருப்பதற்கு நான் இஷ்டப்பட்டாலும் அது எப்படி சாத்தியம்? இந்த அரண்மனை தோட்டத்தில் நான் ஒருவன் கண்ணிலும் படாமல் காலங்களிக்க முடியுமா? தோட்டக்காரர்கள் வேலைக்காரர்கள் வரமாட்டார்களா? வேலைக்கு வேலை நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்க முடியுமா? திடீரென்று என்றாவது ஒரு நாள் உன் தகப்பனார் இங்கே வந்து என்னை பார்த்து விட்டால், அல்லது நீயும் நானும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்து விட்டால் எவ்வளவு விபரீதமாக முடியும் இளவரசி? கொஞ்சம் யோசித்துப்பார். உனக்கும் கஷ்டத்தை உண்டாக்கி கொண்டு என்னையும் வீணான ஆபத்துக்கு உள்ளாக்காதே என்று உலகநாத தேவர் சொல்லி வரும்போதே இளவரசி குறுக்கிட்டு பேசினார். நான் எல்லாவற்றையும் மிக நன்றாக யோசித்துவிட்டு தான் சொல்கிறேன். தங்களுடைய பத்திரத்தை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பெரிய அரண்மனைக்கு பின்னால் சின்ன நாச்சியார் அரண்மனை என்று ஒரு கட்டிடம் இருக்கிறது. அது வெகு காலமாக பூட்டி கிடக்கிறது. எங்கள் வம்சத்தில் 100 வருஷத்துக்கு முன்னால் அரசாண்ட மகாராஜா என் பாட்டனாருக்கு பாட்டனார் தம்முடைய சின்ன ராணியின் பேரில் ஏதோ சந்தேகப்பட்டு அந்த அரண்மனையில் அவளை தனியாக பூட்டி வைத்து இருந்தாராம். அதற்கு பிறகே அங்கு யாரும் வசித்தது கிடையாதாம். அந்த அரண்மனையின் சாவி என்னிடம் இருக்கிறது. தாங்கள் அங்கே பத்திரமாக இருக்கலாம். அப்பா கோட்டையில் இல்லாத நாட்களில் இருட்டிய பிறகு நாம் சந்திக்கலாம். என்னுடைய செவிலித்தாய் வீரம்மா எனக்காக உயிரை கொடுக்கக்கூடியவள். உங்களிடமும் அவளுக்கு ரொம்ப மரியாதை உண்டு. உங்களை பற்றி இந்திரன் சந்திரன் என்றெல்லாம் என்னிடம் புகழ்ந்து பேசியிருக்கிறாள். அவள் மூலமாகத்தான் தங்களுக்கு சாப்பாடு அனுப்புகிறேன். நான் சொல்கிறபடி இங்கே கொஞ்ச காலம் இருப்பதாக மட்டும் தாங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். இப்படி இளவரசி சொல்லிக் கொண்டிருந்த போது கோட்டை மதிலுக்கு அப்பால் வேட்டை நாய்கள் உருமுகிற சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து நாய்கள் குரைக்கும் சத்தமும் கேட்டது. இளவரசி சற்றென்று உலகநாத தேவரின் 2 கரங்களையும் கெட்டியாக பற்றி கொண்டாள். உலகநாத தேவர் உணர்ந்தார். அவளுடைய மார்பு படபடவென்று அடித்துக்கொண்ட சத்தம் கூட தேவரின் காதில் லேசாக கேட்டது. அதோ நாய் குரைக்கிறதே, அந்த இடத்திற்கு சமீபமாகத்தானே தாங்கள் கோட்டை மதிலை தாண்டி குதித்தீர்கள் என்று மாணிக்கவல்லி நடுக்கத்துடன் கேட்டதற்கு உலகநாத தேவர் ஆமாம் என்று கம்மிய குரலில் விடையளித்தார். வேட்டை நாய்கள் மேலும் குரைத்தன. அவைகளை யாரோ அதட்டி உசுப்பிய சத்தமும் அவர்களுக்கு கேட்டது. மாணிக்கவல்லி முன்பை விட கெட்டியாக உலகநாத தேவரின் கைகளை பிடித்துக்கொண்டு கண்ணீர் ததும்பிய கண்களால் அவரை பார்த்து, ஐயா, தங்களை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். தங்களுடைய ஜென்ம விரோதியின் மகளாயிருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமாவது என்னை நம்புங்கள். இன்று ராத்திரி நீங்கள் வெளியே போக வேண்டாம் என்று கள்ளும் கரையும் குரலில் கேட்டுக்கொண்டாள். ஏற்கனவே உள்ளம் கனிந்து ஊனும் உருகி போயிருந்த மாரணேந்தல் மகாராஜா மேற்படி வேண்டுகோளை கேட்டதும் இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, இனி என்றைக்குமே உன் விருப்பம்தான் எனக்கு கட்டளை. நீ என் ஜென்ம விரோதியின் மகள் அல்ல, அன்பினால் என்னை அடிமை கொண்ட அரசி. போகலாம் என்று நீ சொல்லுகிற வரையில் நான் இங்கிருந்து போகவில்லை என்றார். இதை கேட்ட மாணிக்கவல்லி உணர்ச்சி மிகுதியால் நினைவை இழந்து மாரணேந்தல் அரசரின் மடியில் சாய்ந்தாள்.